வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறார், அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அஇஅதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஆளுநர் சந்தித்திருக்கிறார். பழனிசாமி அவர்களுடனான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களுடனான சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இந்த இருவரையும் சந்திப்பதன் மூலமாக தொடர்ந்து இருந்து வரக்கூடிய இழுபறிக்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் உள்பட 3 சட்ட நிபுணர்களுடன் ஆளுநர் கலந்தாலோசனை செய்தார். இப்போது இருக்கக்கூடிய நிலையில் என்ன சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி ஆலோசித்தார் என்று ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆளுநருடைய முடிவு எத்தகையதாக இருக்கும், சட்டம் என்ன சொல்கிறது, இனியும் தாமதம் இருக்குமா, விவாதிக்கலாம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், அஇஅதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள், முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒட்டன்சத்திரம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே குப்புசாமி அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுருதி சாகர் யாமுனன் அவர்கள். வணக்கம். இந்த பிளவை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இது எதிர்பார்த்தது தான். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் போதும் முதல்வர் வேட்பாளரை சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்யும் போதும் ஒத்துழைப்பாக இருந்தார் என்பது உள்ளபடியே அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்தது. ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே, அதாவது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மத்திய அரசு கொல்லைப்புறமாக உள்ளே நுழைகிறது, தமிழக அரசியலில் தலையிடுகிறது, எய்ம்ஸ் மருத்துவர்களை அனுப்பி உளவு பார்க்கிறது என்று முதலில் நான் அறிக்கை வெளியிட்டேன். அப்போதிருந்தே அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கு இவர்கள் முயற்சிக்கலாம், இதன் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழக அரசியலில் கால் ஊன்ற முயற்சிக்கலாம் என்கிற ஒரு யூகம் எனக்குள் இருந்தது. 5ஆம் தேதி இப்படி ஒரு செய்தி வந்தவுடனேயே நான் சொன்னேன், அதாவது கட்டுப்பாடோடு மிகுந்த ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்திருக்கிற இந்த முறையை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னேன். எனக்கு ஓபிஎஸ் எப்படியும் எதிர்ப்பார், ராஜினாமா செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அன்றைக்கு 5ஆம் தேதி அவர் சிரித்த முகத்தோடு ராஜினாமாவை அறிவித்துவிட்டு முதல்வர் வேட்பாளர் சட்டமன்ற கட்சி தலைவர் சசிகலா அம்மையார் தான் என்று அவரே முன்மொழிந்ததை பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆக மத்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா அரசு தமிழகத்திற்குள் தலையிடுகிறது, தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்பது தொடக்கத்திலிருந்து என்னுடைய சந்தேகம். இன்றைக்கும் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இவ்வளவு குழப்பங்களுக்கும் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் என்று நான் நம்புகிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. டெல்லி எங்கேயோ இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் கூட இல்லை. அதிமுகவினர் இடம் தராமல் இது நடக்காது. அதிமுகவுக்குள்ள நடந்த ஒரு குழப்பத்துக்கு, அவர்களுக்குள் நடக்கிற ஒரு அதிகார போட்டிக்கு பிஜேபியை குறை சொல்வது, மத்திய அரசை குறை சொல்வதுன்றது சரியா? இது அதாவது அரசியல் என்பது ஒரு அதிகார போட்டி தான். அதில் ஒரு கட்சிக்குள்ளே நிகழ்வது மட்டுமல்ல, மற்ற கட்சிகளுக்கு இடையிலேயும் அது நிகழும். அங்கே மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்குள்ளே வேறொன்ற பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலிலும் சரி, அதற்கு முன்பு நடந்த தேர்தலிலும் சரி, அவர்கள் கூட்டணி அமைக்கிற முறை, இங்கே எப்படியாவது வேறொன்ற வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுகிற முனைப்பு, இவையெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் சாதிக்க முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டும்தான் அது இதுவரையில் நிகழவில்லை. ஏன் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கூட அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. பிற மாநிலங்களில் எல்லாம் ஓரளவுக்கு கணிசமாக அவர்களால் வேறுவிட முடிந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் வலுவான கட்சிகளாக இருக்கிற காரணத்தால் இங்கே தேசிய கட்சிகளால் பெரிய அளவிலே சாதிக்க முடியவில்லை. ஆக அதிமுக தலைமை பலவீனப்பட்டிருக்கிற நிலையில் அல்லது அதிமுக தலைமை இல்லாத நிலையில் அதிமுகவை முதலில் பலவீனப்படுத்துவதன் மூலம் தாம் அந்த இடத்திலே திமுகவுக்கு போட்டியாக வந்து உட்கார முடியும் என்ற எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஒரு 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலிருந்து நீங்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கு திரு SR சேகர் அவர்கள் பதில் சொல்லுவார். நான் அதற்கு முன்னால் இன்னொரு கருத்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்.
ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பொதுமக்கள் ஏற்பார்களா இல்லையா அப்படின்றது சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு வேளையில் ஒரு முடிவு அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களால் எடுக்கப்படுகிறது. இது நிர்பந்தப்படுத்தி எடுக்கப்பட்ட முடிவுன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றார். அவர் சொல்வது சரி என்று அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், அதுவரையிலும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்த மதுசூதனன் போன்றவர்கள், பொன்னையன் போன்றவர்கள் அந்த கருத்துக்கு போறாங்க. அமைச்சரவையில் ஒருவராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் அந்த நிலையை எடுக்கிறார். ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த கட்சியில ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன், ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத தலைமையை ஏற்றாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு அந்த கட்சியினர் தள்ளப்பட்டாங்க. அதற்கு எதிராக பன்னீர்செல்வம் ரிவோர்ட் செய்தார். அதை தார்மீக ரீதியாக ஆதரிப்பது கடமை என்று பல தரப்பினர் அதை ஆதரிக்கிறாங்க. அப்படியான ஒரு நிலைப்பாடாக ஏன் பாரதிய ஜனதா கட்சி வெளியிலிருந்து இதை பார்க்கிறது அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்லை, இது ரொம்ப தர்க்க ரீதியான ஒரு வாதம் நீங்கள் சொல்லுவது. அதாவது அரசியல் என்றால் தானே வலிந்து மனம் உவந்து ஒரு அதிகாரத்தை மற்றவருக்கு கொடுத்து விட மாட்டார்கள். அது எங்கும் நிகழாது. நான் முதல்வராகலை, நீங்களே ஆகிக் கொள்ளலாம் என்று யாரும் அவ்வளவு எளிதாக தந்துவிட மாட்டார்கள். நிர்பந்தம் என்பது இருக்கத்தான் செய்யும். அது அரசியலில் எல்லா தளங்களிலும் நாம் பார்த்து வருகிற சான்றுகள் ஏராளம் உள்ளன, பார்த்து வருகிற நிகழ்வுகள். ஆகவே ஒருவேளை நீங்கள் சொல்லுவதைப் போல சசிகலா அம்மையார் தரப்பில் நிர்பந்தம் செய்து தன்னை முதல்வராக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருந்தால் கூட அரசியலில் இது நிகழும். அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் காலம் கடந்து சில நாட்கள் கடந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவருடைய எதிர்ப்பு என்பது பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதிலிருந்து அவரால் யூகிக்க முடிந்திருக்கும். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்த நாளிலிருந்து அவரால் யூகிக்க முடிந்திருக்கும். ஆனால் அப்போது அவர் எதிர்க்கவில்லை. 5ஆம் தேதியும் அவர் எதிர்க்கவில்லை. 7ஆம் தேதி தான் அதற்கு மாறான கருத்தை அவர் சொல்லுகிறார் என்கிற போது பாரதிய ஜனதாவுக்கு அல்லது மத்திய அரசுக்கு இந்த நாட்டை சசிகலா அம்மையாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லுவதை நம்மால் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் யாரை தேர்வு செய்வது என்பது அந்த கட்சிக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமை, அதிகாரம். அதில் எனக்கு என்ன உடன்பாடு என்பது வேறு. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னுடைய முடிவை அதிலே திணிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த முடிவை எடுக்க போகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வாக்களித்த மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். வாக்களித்த மக்களுடைய உணர்வுக்கு, கட்சிக்காரனுடைய உணர்வுக்கு மாறாக அவர்கள் செயல்படக்கூடாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதெல்லாம் ரொம்ப லேட்டாக டெவலப் ஆனது. மக்களுடைய உணர்வுகள்ங்கிறது அந்த 5ஆம் தேதி எடுக்கப்பட்ட முடிவு எடுக்கப்பட்ட போது வெளியான உணர்வுகள் அல்ல. கால அவகாசம் கொடுத்த பிறகு தான் அந்த உணர்வுகள் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் அதற்கான ஒரு இடைவெளியை ஆளுநர் தருகிறார். அதற்கான ஒரு டெம்போ என்பது இங்கே உருவாக்கப்படுகிறது. அதனால் மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படுகிறது. மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. மக்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் தமிழகத்தினுடைய நலன்களை அடிப்படையாக கொண்டு சசிகலா அவர்களை முதல்வராக வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா அணுகியது என்பதை ஏற்க இயலவில்லை. பாரதிய ஜனதாவுக்குன்னு ஒரு அணுகுமுறை அதில் இருக்கலாம். பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஆதாய நோக்கம் அதிலே இருக்கலாம். அந்த ஆதாய நோக்கத்தை தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். பாரதிய ஜனதாவுக்கு இந்த தமிழக அரசியலில் வேரூன்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்தே பாரதிய ஜனதா அல்லது மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்கிறது. அவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் நம்முடைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் செயல்படுகிறார். அவர் ஒரு இன்சார்ஜ் கவர்னர் தான், ஒரு பொறுப்பு ஆளுநர் தான். அவர் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாத நிலையிலும் இருக்கிறார். ஆகவே மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அவர் காலதாமதம் செய்யவோ அல்லது இந்த முடிவுகளை எடுக்கவோ வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு சேகர், தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து அரசியல் ரீதியாக அவருடைய அனுபவத்திலிருந்து சில கருத்துக்களை பகிர்வதாக சொல்கிறார். அதற்கு உங்களுடைய எதிர்வினை? அண்ணன் திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு செய்கிறது என்று எங்களை தமிழ்நாட்டிலே முதல்ல இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ பொருட்டாக நினைக்கிறீர்கள். அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஆக்டிவாக இந்த பின்னடி வேலைகளை எல்லாம், உள்ளடி வேலைகளை எல்லாம் செய்கின்றது என்று சொல்வது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது.
ஏனென்றால் முதல்ல இல்லவே இல்லைன்னாங்க, கால் ஊன்ற நினைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போ வேலை செய்கிறதுன்னு சொல்வது என்பது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போயிருக்கோம் என்று திருமாவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கிறது. என்ன வருத்தம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு பொருட்டாகவே நீங்கள் ஏன் நினைக்கலன்னு எனக்கு புரியல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கட்சி, ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் இருந்தால் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்சி. ஸ்டாலின் உங்கள் மீது உண்மையிலேயே வருத்தப்படுவார். காரணம், அது ஆட்சிக்கு வருவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று உங்களுடைய பேச்சிலிருந்து அவர் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பான விஷயம். அவர் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கார். நாங்கள் செய்யலை. நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. 7ஆம் தேதி வரையிலும் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கு பின்னாலே வந்து மாறிவிட்டது. கவர்னருடைய மாளிகை இதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம் சொன்னீங்க. ஒருவேளை அண்ணன் திருமாவுக்கு ஏதாவது நியூமராலஜி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அதனால 7ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்கலாம். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் திருமாவுக்கு. அதை மூலமாக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் பின்புறமாக நுழைவதற்கு தயாராக இல்லை. இந்த ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்ததற்கு அறிவிப்புக்கு முன்னாலே அன்று இரவு 12 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை வெங்கையா நாயுடுவோ மத்திய அரசு நினைத்திருந்தால் சசிகலாவுக்கு தான் சிஎம்மாக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கும். காரணம், யாருக்கு செய்து வைத்திருந்தால் அந்த கட்சி கட்டுப்பாடாக இருக்கும், அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்பது யாருக்குமே தெரிந்த விஷயம்தான். எனவே ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த வலிமையும் கட்டுப்பாடும் கொண்டு வருகின்ற திறமை சசிகலாவுக்கு மட்டுமே உண்டு என்பது உலகறிந்த உண்மை. அதனால தான் இன்றைக்கு சிஎம் தனியாகவும் மற்றவர்கள் தனியாகவும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். எனவே இது பாரதிய ஜனதா கட்சியில் இதில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லை. நாங்கள் போயா பொன்னையனை கூப்பிட்டோம், நாங்கள் போயா மாஃபாவை கூப்பிட்டோம், நாங்கள் போயா மதுசூதனை அழைத்து வந்தோம். அவர்களாக வந்தார்கள். அவருடைய உள்கட்சி பிரச்சனை, ஒரு கான்ஃப்ளிக்ட், அதிலே அவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்துக்கு நாமெல்லாம், நாங்களை தவிர அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லாம் விமர்சனங்கள் அவரவர்களுக்கு தெரிந்த வகையிலே, அவரவர்களுக்கு புரிந்த வகையிலே, அவரவர்களுக்கு சந்தோஷம் தருகின்ற வகையிலே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்வையாளனாக திரு சேகர், நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பார்வையாளராக பார்க்கிறது அதிமுகவின் 2 பிரிவினருக்குள் நடக்கக்கூடிய அதிகார சண்டையில் அவரவர் கோணத்திலிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் கருத்து சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் பார்வையாளராக இருந்து பார்க்கிறோம் சொல்றீங்க. இன்றைக்கு உங்களுடைய கட்சியின் மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இல கணேசன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இதற்கு மாறாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பதை ஏற்காத அவர் பன்னீர்செல்வம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். பன்னீர்செல்வம் அவர்களை மக்கள் ஏற்கிறார்கள், அனுபவம் மிக்கவர் என்று பலபட பாராட்டுகிறார். ஒரு கட்சியின் 2 பிரிவுக்குள் அது சமமான போட்டியா சமமற்ற போட்டியா என்பது வேறு. 2 பிரிவாக அவர்கள் மோதிக்கொள்கிற நேரத்தில் பிஜேபி ஒருவரை என்டார் செய்வது, பிஜேபியுடைய மூத்த தலைவர் திரு எல் கணேசன் அவர்கள் என்டார் செய்வது அப்படின்றது நீங்க பார்வையாளரா மட்டும் இல்ல அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்தாதா? ஒரு கட்சிக்குள்ளார நீங்கள் சொல்லுவீங்க, அரசியல் கட்சியில் அத்தனை பேரும் ஒரே மாதிரியாக பேசிவிட்டால் குணசேகரன் போன்ற ஊடகவியலாளருக்கு பேசுவதற்கு ஒன்றுமே இருக்காது. ஏதாவது ஒரு கருத்து அவங்கவுங்க கருத்து சொல்லுவார்கள். அதில் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று நான் சொல்லுவதை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார், அரசியல் சட்டப்படி எது நடக்குமோ அதை கவர்னர் அவர்கள் நிச்சயமாக செய்வார், அரசியல் சட்டத்தினுடைய கடமையை கரெக்டாக செய்வார். இப்போ அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரவிசங்கர் பிரசாத் ஒரு மாற்று கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த காம்போசிட் காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்டிங் அதை செய்ய வேண்டும் என்று ப. சிதம்பரம் சொல்லுகிறார். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் உடனடியாக தனித்தனியாக கூப்பிட வேண்டும் என்று ரவிசங்கர் பிரசாத் சொல்லுகிறார். சுப்பிரமணிய சாமி ஒரே பக்கமாக போய் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசுகிறார். அவர்தான் இந்த கேஸெல்லாம் போட்டு சசிகலாவை உள்ள தள்ளினவர். ஆகவே இந்த மாதிரியான கருத்துக்கள் இருப்பது கட்சியினுடைய முழு கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. கட்சி என்ன சொல்லுகிறது, இந்த இதில் நாங்கள் தலையிட தயாராக இல்லை. ஆனால் பொதுத்தளத்துக்கு வந்தபோது சில விமர்சனங்களை செய்வோம். குறிப்பாக அங்கே ஒரு கூவாத்தூரில் எல்லாரையும் வைத்திருக்கின்ற போது இப்போ என்ன சொல்கிறாங்க, 124 பேரை நாங்கள் கவர்னரிடம் கொண்டு கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் 124 பேரை கொடுத்தோம் என்று சொல்லுவவர்கள் ஏன் அவர்களை விடுதலை செய்து கொண்டாந்து கொடுக்கல? அவர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத ஒரு லிஸ்ட்டை கொடுத்து கவர்னர் நம்பணும்னு வேற சொல்றாங்க. இது விமர்சனமாக சொல்லுகிறோம். கவர்னர் இதை சொல்லவில்லை, நாங்கள் தான் விமர்சனமாக சொல்றோம். ஒரு அரசியல் பார்வையாளர்களுக்கு விமர்சனம் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது.
அதே மாதிரியாக மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறவர் தான் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினா 2-3 நாள் கழிச்சு சொல்றாரு. அண்ணன் திருமாவளவன் 2-3 நாள் கழிச்சு அவர் சொல்வதற்கு என்ன காரணம்? அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உந்துதல் பேர்னு அவர் சொல்லுகிறார். இப்படியாக ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுகிறார்கள். ஆகவே உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி பார்வையாளனாக மட்டுமே பார்க்கிறது. திரு அன்வர் ராஜா, அஇஅதிமுகவின் பிளவு 2 பிரிவினர் சந்திக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக சந்திக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் 2வது முறையாக சந்திக்கிறார் கவர்னரை. கவர்னர் என்ன முடிவை எடுப்பார்? கவர்னருடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கவர்னர் என்ன முடிவு எடுப்பார் என்று கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கவர்னர் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்ல முடியும். என்ன முடிவு கவர்னர் என்ன எடுக்கணும்? முடிவு எடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து அமைச்சரவை அமைப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அமைச்சரவை அமைக்க சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு சட்டமன்றம் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அவ்வளவுதான். அமைச்சரவை அமைக்க சொன்னதற்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் கூட இதுக்கு தேவையில்லை. ஃப்ளோர் டெஸ்ட் என்பது என்னவென்றால், மெஜாரிட்டி இல்லாத போது, ஒரு சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி எந்த கட்சிக்கும் கிடைக்காத போது, 117 தாண்டாமல் 3 கட்சிகளும் வெவ்வேறு எண்ணிக்கைகளில் இருக்கிற போது, அதிக சட்டமன்ற உறுப்பினரை கொன்ற ஒரு கட்சியினுடைய தலைவரை அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்துவிட்டு அவரை ஃப்ளோரில் சென்று நீங்கள் நம்பிக்கை உங்களுடைய மெஜாரிட்டி நிரூபிங்கள் என்று சொல்வதுதான் ஃப்ளோர் டெஸ்ட். எனவே 124 என்பது மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள். மெஜாரிட்டி எம்எல்ஏ 134 நாங்கள் ஏற்கனவே வைத்து அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற போது எப்படி அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார்களோ, அதே போல் 124 எங்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டால் பிரச்சனை முடிந்து விட்டது. இல்ல, தனக்கும் அதிகாரம் இருக்கிறது, தன்னிடமும் செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் செல்வாக்கு இருக்கிறது. தனக்கு ஆதரவு இருக்கு, நீங்க அந்த இடத்துல ஃப்ளோர் டெஸ்ட் என்னுடைய பலத்தை நிரூபிக்க அனுமதிங்க, நான் நிரூபிக்கிறேன்றாரு. அது செய்யவே முடியாது. அரசியல் சட்டம் அதற்கு அரசியல் சட்டம் அதை அனுமதிக்கவே இல்லை. தனக்கும் பலம் இருக்கிறது என்றால் இவர் 124 அங்கே இருக்கிறது என்று பட்டியல் தரப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வம் அண்ணன் ஏதாவது பட்டியல் தந்திருக்கிறாரா? கவர்னர் கொடுத்திருக்கிறாரா? எனக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. பட்டியலை கொடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப அந்த பட்டியல் சரியா என்று நீங்கள் கவர்னர் அரசுக்கு அனுப்பி காவல்துறை உயர் அதிகாரிகள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் நேரடியாக சென்று எல்லாரையும் பார்த்து அபிடேவிட் எல்லாம் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கவர்னரிடம் கொடுத்து விட்டார்கள். கவர்னர் தாமதப்படுத்துகிறார் என்றால் இந்த அரசியல் விளையாட்டு நடக்கிறது. பிஜேபி அதிமுகவை உடைக்க வேண்டும் என்று நம்முடைய இவரை பயன்படுத்தி கொண்டது, பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி கொண்டது, அவ்வளவுதான். பன்னீர்செல்வம் பல விஷயங்களில் சிக்கி இருக்கிறார். அதனால் தான் 2 நாட்களுக்கு பிறகு திடீரென்று இது முளைத்தது. மிக அழகாக திட்டமிட்டு அவருக்கு வடிவமைத்து தரப்பட்டு இதை நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி ஏன் கவர்னர் தாமதிக்க வேண்டும்? 124 என்பது மெஜாரிட்டி இல்லையா? நீங்கள் மக்கள் என்று சொல்கிறீர்கள். இல்ல, மெஜாரிட்டி நீ சொல்றீங்க. ஆமா, அந்த மக்கள் விஷயத்துக்கு வருவோம், மெஜாரிட்டிக்கு வருவோம். மெஜாரிட்டி அப்படின்ற ஒன்று நீங்கள் உறுப்பினர்களை நிர்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. இல்லவே இல்லை. என்ன கடத்தி வைத்தாங்கன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ போய் புகார் கொடுக்கிறார். என்னை நான் மாறுவேடத்தில் தப்பித்து வந்தேன். அவர் மாறுவேடத்திலும் உண்மை என்னவென்றால் இப்ப லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்களே தவிர அவர் சொன்னதில் உண்மை இருக்கிறதா என்று யாரும் இதுவரை அதை சோதிக்கவில்லை. உண்மை என்னவென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு சில நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் நீ போ என்று போக சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான். அவர் மாறுவிடமும் போடவில்லை, மாறுவிடத்தில் தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தேவையில்லை என்று அவரை போக சொல்லிவிட்டார்கள். இதுதான் அங்கு நடந்தது. இவர் வந்து நான் மாறுவிடத்தில் வந்தேன் என்று இங்கு ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறார். அது மாறுவிடத்தில் இவர் வரவில்லை என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. இதுதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவரை நாங்கள் போக சொல்லிவிட்டோம், நீ போர் என்றால் போ என்று சொல்லிவிட்டோம், அவர் போய்விட்டார், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் அங்கு நடக்கவில்லை. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக இங்கு விசாரித்து முடித்து விட்டார்கள். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் நேரடியாக சென்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் விசாரித்து விட்டார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அஃபிடவிட்டில் கையெழுத்திட்டு நான் இவரைத்தான் ஆதரிக்கிறேன் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் எல்லாம் கவர்னரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வேறு எதை கவர்னர் எதிர்பார்க்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? அதன்படி கவர்னர் இயங்க வேண்டுமா இல்லையா? கவர்னர் இப்படி நீடித்துக் கொண்டே போனால் பிளவுகள் வரத்தானே செய்யும். அவர்கள் தான் பிளவுக்கு வழிவகுக்கிறார். இப்போது போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இப்போது அங்கு போனவர்கள் இங்கு வருவது, இங்கு போனவர்கள் அங்கு போவது, ஆயாராம் காயாராம் வேலைக்கு கவர்னரும் மத்திய அரசும் காரணம். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன்.
மத்திய அரசு இப்போது மத்திய அரசு சொன்னால் கவர்னர் இப்போது 10 நிமிடத்திற்குள் எங்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து விடுவார். ஆனால் இதே வேளையை மத்திய அரசு அண்ணன் பன்னீர் அவர்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது. ஏனென்றால் அவரிடம் மெஜாரிட்டி இல்லை. இருந்தால் இந்நேரம் உடனடியாக செய்திருப்பார். அவரிடம் மெஜாரிட்டி இல்லை, எப்படி செய்ய முடியும்? நீங்கள் எண்ணி பாருங்கள். அண்ணன் சொன்னதை போல எல்லாம் அவர்தான். பன்னீர்செல்வம் அவர்களும் நம்முடைய இங்கே இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லோருமாக சேர்ந்துதான் அவர்கள். நான் உண்மையை சொல்கிறேன், இந்த எல்லோருக்கும் மத்தியில் நான் உண்மையை சொல்கிறேன். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நான் அரசியல் செய்தவன். நான் தூரத்தில் நின்று தான் இந்த பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது இருக்கின்ற பெரிய தலைவர்கள், இந்த எங்கள் கட்சியினுடைய அவைத்தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லோரும், அம்மா நீங்கள் தானம்மா இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், நீங்கள் தானம்மா வர வேண்டும் என்ற ராப்பிச்சைக்காரனை போல அந்த போயஸ் கார்டனில் அம்மாவிடம் காலில் வந்து கெஞ்சினார்களா இல்லையா? இவர்கள் தானே அவர்களை பொதுச் செயலாளர் என்று சொன்னார்கள், இவர்கள் தானே முதலமைச்சர் என்று சொன்னார்கள். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் மனமாற்றம் வர்றது மனமாற்றம், அதுதான் சொல்கிறேன். இந்த மனமாற்றம் ஒன்றுமில்லை, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. தங்களை மனமாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இயல்பாக நிகழ்ந்ததா? திரு சேகர் குறுக்கிட விரும்பினார். திரு சேகர், நான் ஒரே ஒரு நிமிஷம் சகோதரர் அன்வர் ராஜாட்ட கேட்குறேன். அதை கொஞ்சம் ரொம்ப கான்ஃப்ளிக்டாக பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா முதல்ல வந்து பிஜேபி பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறது, பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறதுன்னு சொன்னீங்க. நம்ம இல்லைன்னு சொன்னோம். ஆனால் ஒரு இத்தனை 25 ஆண்டு கால அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள் 10 பேர் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தையா பயன்படுத்தி கொள்ள நினைச்சா வந்து சசிகலாவோட குரூப் தானே வெயிட்டாக இருக்குது, அதை தானே பயன்படுத்தி கொள்ள ஒரு சாதாரண அரசியல்வாதி முயல்வான். பிரச்சனையே இல்லாமல் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாமே. இன்னும் சொல்லலாம், பன்னீர்செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை விட சசிகலாவுன்னு இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய வழக்குகள் தான் ஜாஸ்தி. அதனால் உங்களுடைய பார்வையில் பார்த்தா கூட ஒரு புத்திசாலித்தனமாக பிஜேபி அதுதான் முடிவு பண்ணணும். எனவே உங்களுடைய வாதத்தில் உண்மை இல்லை என்பதை சொல்வதற்காக மட்டும் இதை சொன்னேன். அவர்கள் சொல்வதை நான் சேகர் அவர்கள் சொல்வதை நான் வன்மையாக மறுக்கிறேன். என்னவென்றால், அவர்களுடைய நோக்கம் யாரை பயன்படுத்திக் கொள்வது என்பதல்ல, அதிமுகவை பிளக்க வேண்டும் என்பதுதான். அதிமுகவை பிளப்பதற்கு எங்கள் சின்னம்மா அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்கிறபடி அவர்களை பணிய வைக்க முடியாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களை பணிய வைக்க முடியும். ஏனென்றால் இவருடைய பிடி அவருடைய கையிலே மாட்டிக்கொண்டது. அதுதான் பிரச்சனை. இவருடைய பிடி அவருடைய கையிலே மாட்டிக்கொண்டது. நீங்கள் ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்தில் இது வருமா நம்முடைய அதிகாரிகள் சோதனை நடந்திருக்கிறது. சேகர் ரெட்டியினுடைய சோதனையில் தொடர் சோதனையாக அவர் முதலில் சிக்கியிருக்கிறார் என்று செய்திகள் வருகின்றன, கசிகின்றன. அதை விட்டுவிட்டு இவர் முதலமைச்சராக இருக்கிறார், முதலமைச்சர் அறையிலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் தலைமைச் செயலாளருடைய அறையிலே சோதனை நடக்கிறது. இது இந்தியாவில் வேறு எங்காவது இதுக்கு முன்னால் நடந்திருக்கிறதா? அதை ஏன் இவர் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறார்? அதெல்லாம் பிஜேபி வைக்கிற சோதனை. இவர் சும்மா இருக்கிறாரா, நம்முடைய சொல்வதற்கு தலையாட்டுகிறாரா என்று பார்க்கிறார்கள். எனவே அந்த சோதனையில் தான் அந்த சோதனையில் வெற்றி பெற்றதால் தான் பன்னீர்செல்வத்தை அவர் பயன்படுத்திக் கொண்டார். நீங்கள் எப்படி ஒசாமா பின் லேடன் சட்டமன்றத்துக்கு திடீரென்று வருகிறாரே, எப்படி வந்தார்? அப்படி ஏதாவது நடந்ததா? அந்த மாணவர்கள் நடத்திய ஊர்வலத்தில் ஒசாமா பின் லேடனுடைய படத்தை வைத்துக் கொண்டு தீவிரவாதிகள் வந்து விட்டார் என்று முதலமைச்சரே சட்டமன்றத்தில் காட்டினார். தமிமுன் அன்சாரை எதிர்த்து கேட்டார். அப்படி நடக்கவே இல்லை என்று கேட்டார். முதலமைச்சர் சொன்னார், நான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள் இதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். கடைசி வரை அவர் விளக்கம் தரவில்லை. இதற்கு என்ன காரணம்? 14 ஆண்டுகளுக்கு பிறகு RSS ஊர்வலத்திற்கு அனுமதி இந்த இடைக்காலத்தில் நம்முடைய OPS வழங்கினாரே, அதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் பிஜேபியின் பக்கம் போகிறார். நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன் என்கின்ற சைன் அதுதான் அவர் காட்டுகிறார். எனவே அவர்களை வைத்து இவர்கள் அதிகாரம் செய்கிறார். நான் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். கருத்து சொல்லுங்க. என்னை விட மூத்த சகோதரர் அவரு, அதனால நான் வந்து இளமையா இருக்கு, நீங்க இளமையா இருக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே அன்பு சகோதரர் திருமா அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அண்ணன் சொன்னது பன்னீர்செல்வம் ஏதோ ஒரு தலையாட்டி பொம்மை போல, OPS என்பவர் ஒரு தலையாட்டி பொம்மை போலவும் யார் வேண்டுமானாலும் அவரை ஆற்றலாம் என்பது போலவும் அண்ணன் சொல்வதை வன்மையாக நான் மறுக்கிறேன். ஏனென்றால் 3 முறை அண்ணனுக்கும் அம்மையார் தலைவியாக இருக்கிறார், எங்களுக்கும் தலைவியாக இருந்திருக்கிறார். அம்மாவின் தலைமையிலே நாங்கள் ஒன்று போயிட்டு செயல்பட்டு வந்திருக்கிறோம். இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மாவால் அரசியலிலே வளர்க்கப்பட்டு 3 முறை முதலமைச்சராக ஆனவர் OPS.
இந்த 3 முறையில் என்ன 2 முறை 2 முறை 2 முறை, இப்போ 3வது முறை. 3வது முறை அம்மா இல்லை. ஆமாம், அம்மா இல்லை, இருந்தாலும் அம்மாவின் ஆசி பெற்றவர், இருமுறை அனுபவம் பெற்றவர், முதலமைச்சராக இருந்து எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கியவர். மக்களிடத்திலே, அரசியல் கட்சியிடத்திலே அவர் ஒரு நாகரிகமாக, பணிவாக, பண்போடு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின்றி இந்த அரசை நடத்தி வருகிறார். மக்களுக்கு வேண்டிய நல்ல பணிகளை ஆற்றி வருகிறார். ஒரு முதலமைச்சர் ஒரு 4 நாட்களில் தமிழ்நாடே வியக்கத்தகுந்த எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்டவரை பிஜேபி எதற்கெடுத்தாலும், அவர் அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் சொன்னதைப் போல எதற்கெடுத்தாலும் பிஜேபி பிடிக்காதவர்கள் பிஜேபி சொல்ல வேண்டியது, காங்கிரஸை பிடிக்காதவர்கள் காங்கிரஸ். இது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. நாங்கள் மக்களால் இயக்கப்படுகிறோம், மக்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம், மக்களுக்காக தொண்டு செய்கிறோம். அதைத்தான் எங்கள் முதல்வர் ஓபிஎஸ் இன்னும் செய்து வருகிறார். எங்களை யாரும் ஆட்டி படைக்க முடியாது, நாங்கள் அப்படிப்பட்ட தலையாட்டி பொம்மைகளும் அல்ல, நாங்கள் சுதந்திரமானவர்கள், அப்படித்தான் இயங்கி வருகிறோம். அண்ணன் ஒன்றை சொன்னார். 2 நாட்கள் இவர் சொன்னார், எல்லாம் தலை காலில் விழுந்தாக, கையில் விழுந்த. இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யார்? கட்சியிலே இல்லாதவர்கள், கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து துரத்தப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் வந்து சுற்றி இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு, அண்ணன் நானும் ஆரம்பத்திலிருந்து இருந்தவங்க, புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டவங்க. அவர் நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் பார்த்தவர். நானும் 2 முறை சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் என்னை பார்த்து மகிழ்ந்தவர். நாங்களெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்தவர். இந்த கட்சி எப்படி வளர்ந்தது, யார் வளர்த்தார்கள், இதை யார் இப்போ அழிக்க பார்க்கிறார்கள், எந்த கூட்டம் அழிக்க பார்க்கிறது என்பதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏனென்றால் அவரால், அம்மையாரால் வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள் இன்று ஆட்சியை, கட்சியை, போயஸை பிடிக்க வேண்டும் என்ற வெறியில் இங்கே வந்து உட்கார்ந்தார்கள். அவர்கள் அங்கே அவர் ஏரியார் மன்னார்குடியிலிருந்து அடியாட்களை கொண்டு வந்து இங்கே வைத்துக்கொண்டு மிரட்டல் பாணியிலே தான் அரசியல் நடத்தினார்கள். இல்ல, இப்ப இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு அன்வர் ராசா அவர்கள் முன்வைக்கிறார்கள், திரு தொல் திருமாவளவன் அவர்களும் முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரே குற்றச்சாட்டு, நீங்க வந்து பாரதிய ஜனதாவுடைய தலையீடு மட்டும்தான் நான் பேசினேன். அதற்கு இணங்கி போகிறார்ன்ற குற்றச்சாட்டை நீங்க சொல்ற குற்றச்சாட்டோட நீட்சி தான் அன்வர் ராஜா அவருடைய குற்றச்சாட்டு. தனித்தனியா பார்த்தா தனித்தனியா தெரியும். இல்ல, அது வந்து ரொம்ப வலுவானது அவர் அண்ணன் சொல்றது. நான் சொல்றது வந்து இந்த 2 தரப்புக்குள்ள நடக்கிற போட்டியோ சண்டையோ நான் சொல்லலை. இதுல வந்து மத்திய அரசுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய யூகம். இன்னைக்கு பலரும் அதை விவாதிக்கிறார்கள், நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்றாங்க. அதான் நான் சொல்றதுல முற்றிலும் வேறுபட்டது. இல்லை, இவர்கள் எல்லோரும் நீங்க இன்னைக்கு பன்னீர் அவர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார் அப்படின்னாலும் இவர்களெல்லாம் இந்த நிலையை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் அப்படின்றது கடந்த காலத்துல இதே முறையை, அதை நான் சொன்னேன், இதே முறையை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கருத்து சொல்றாங்க, எதிர்ப்பு குரல் வருது. காலில் விழுந்ததே அண்ணன் பன்னீர் தானே விழுந்தார். அம்மாவுடைய சமாதியில் பொதுச் செயலாளராக தேர்வு பெற்றதற்கு பிறகு சின்னம்மா அவர்கள் வந்து அங்க நின்று அந்த அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திய போது இவர் முதலமைச்சர் நேரில் வந்து முதலாக காலில் விழுந்தவரே அவர்தானே விழுகிறார். அவர்கள் விழுச்சு அவர் அம்மா அவர்கள் சின்னம்மா அவர் கூட எழுந்திருங்கள் என்று பதட்டத்தோடு சொன்னார்கள். அடக்கத்தின் காரணமாக அவர் வந்து காலில் விழுந்து நீங்க சொன்னது ஒரு மரியாதைக்காக, அடக்கத்திற்காக, ஒரு பணிவுக்காக தன்னுடைய நிலையை அவர் ஒரு கெஞ்சினாரு, கும்பிட்டாரு. அவர் சொன்னதுக்காக நான் சொன்னேன். அது வந்து தவறு ஏற்கப்பட முடியாத ஒன்று. அப்படி அவர் காலில் விழுந்து கெஞ்சி எல்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பணிவு, ஒரு அடக்கம், அந்த இதுவரை தொடர்ந்து அவர் கடைபிடித்து வந்த நாகரிகம், அதனால தான் பண்ணாரே தவிர இது கெஞ்சி பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. தலையாட்டி பொம்மை, அவர் ஆட்டி படைக்கிறார்கள், அவரை வைத்துத்தான் உடைக்கிறார்கள் என்பதெல்லாம் மறுக்கிறேன். அது அவர்கிட்ட உள்ள ஒரு பண்பு. அவ்வளவு இளையவர்களாக இருந்தாலும் வரவேற்க முடியல. எளிமையானவர் என்றோ அடக்கமானவர் இல்லை என்றோ நான் சொல்லவில்லை, நல்லவர் இல்லை என்றும் நான் சொல்லவில்லை, அப்படி நான் சொல்லவில்லை. நான் என்னுடைய கேள்வி என்னவென்றால், அவர்தான் பொதுச் செயலாளராக முன்மொழிந்தார், அவர்தான் கொண்டு வந்து அந்த கடிதத்தை நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சின்னம்மாவோட வீட்டிலிருந்து கொடுத்தார். அவர்தான் முதலமைச்சர் என்று முன்மொழிந்தார். அவரை நிர்பந்தப்படுத்தி இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் என்னை நிர்பந்தப்படுத்தி இப்படி கையெழுத்து வாங்கி இருக்கிறார் அப்போதே அரசியல்ல ஒரு நிலையை எடுப்பதும் அதற்கு பிறகு அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு இதுதான் என்னுடைய உண்மையான நிலை, அன்றைக்கு நிர்பந்தத்தினால் நான் அந்த நிலையை எடுத்தேன் அப்படின்னு சொல்றதும் இதற்கு முன்னால் நடக்காத ஒரு விஷயம் இல்ல, இன்றைக்கு நடந்து. நாங்கள் சொல்றோம், அப்படி நடந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
அந்த காரணம் மத்திய அரசு தான். உங்களுடைய பார்வை நடந்ததற்கு ஆனால் காரணம் நீங்க மத்திய இப்ப அரசு. அண்ணன் நீங்க சொல்றீங்க பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒரே விஷயம். இப்ப அண்ணன் நீங்க வந்து வெளிப்படையா இவ்வளவு தூரம் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற இடத்துல சொல்றீங்க, ஏன் சசிகலா அம்மையார் அதை சொல்லலை? அது இப்ப என்னுடைய கேள்வி அது. இல்ல அவங்க அது வந்து அவங்க டைரக்டா சொல்லணும். ஏன்னா இப்ப திமுக தூண்டி விடுகிறது, திமுக தான் இதுல வந்து அரசியல் பண்ணுகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க வாயால வந்து மத்திய அரசு இதை வந்து சதி செய்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இது இன்னும் எவ்வளோ அதுக்கு பெரிய வலு கிடைச்சிருக்கும். அது ஒரு பெரிய அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்குறேன். இன்றைக்கு மத்திய அரசு மீது நம்பிக்கை ரொம்ப இருக்கிறது. வெளிப்படையா இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவா இங்க வந்து தமிழக அரசு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அல்லது பணிய வைக்கிறாங்கிறதுக்கான சில சான்றுகள் சொன்னாங்க. அந்த உதய் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம், அது வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மாதிரி அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அந்த மசோதா அதிமுக மட்டும்தான் இந்தியாவிலே எதிர்த்து ஓட்டு போட்டது. ஆனா இதுக்கெல்லாம் வந்து உடனுக்குடன் வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒப்புதல் அளிச்சாங்க. அப்பவே அந்த விமர்சனம் வந்தது. ஜெயலலிதா அம்மையாரால் எதிர்க்கப்பட்ட திட்டங்கள் அனைத்துக்கும் இப்போதைய முதல்வர் உடனுக்குடன் ஒப்புதல் வழங்குவது ஏன்? மத்திய அரசோடு இவருக்கு என்ன இணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது, என்ன புரிதல் அப்படின்னு பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டது. இதிலிருந்து தான் நான் சொல்றேன். இன்னைக்கு யாமனன், இன்றைக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை சந்திச்சுட்டு போயிருக்கிறார். சில நிமிடங்களுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநரை சந்தித்து போயிருக்கிறார். அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாக கடிதம் கொடுக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் நான் ஆட்சியில் நீடிப்பேன் அப்படின்ற கருத்தை ஊடகங்களிடம் தெரிவிக்கிறார். எனக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்குன்னு ஊடகங்களிடம் தெரிவிக்கிறார். ஆளுநரிடம் என்ன தெரிவித்தார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக இரண்டு தரப்பும் வெளியிடல. இந்த சூழல்ல இரண்டு தரப்பு ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருவர் உரிமை கோரினால் வாய்ப்பு தாருங்கள்னு கேட்டால் அவர்களுக்குள் போட்டி வந்தால் காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்றது ஒரு சீக்ரெட் பேலட்டு. அது வந்து யாருக்கு யார் வாக்களித்தார்கள் அப்படின்னு தெரியாமல் ரகசியமான அளவில் நடக்கிற வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆளுநர் முன்னாடி அந்த வாய்ப்பு தான் இருக்கிறது. 2 நாட்களில் ஆளுநர் சட்டசபையை கூட்டுவார். யாருக்கு பெரும்பான்மை என்பதை வாக்களித்து முடிவு செய்யுங்கள்னு சொல்லி 2 நாளில் அதற்கான நடவடிக்கை இருக்கும். இன்றிரவே ஆளுநரிடமிருந்து அப்படி ஒரு அறிவிப்பு வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த காலங்களில் காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்றது என்ன மாதிரி நடந்திருக்கிறது? தமிழ்நாட்டு சூழலுக்கு அது எந்த வகையில் பொருந்தும்? சார், எனக்கு வந்து இந்த சீக்ரெட் பேலட்டுங்கிறது வந்து உடன்பாடே கிடையாது சார். அதாவது இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது வந்து இவால்வ் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் ஓவர் தி இயர்ஸ், பல ஆண்டுகளாக. இப்போ நீங்கள் சீக்ரெட் பேலட்டுன்னு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதை தவிர விப்பு ஒவ்வொரு பார்ட்டிக்கும் வந்து அசம்பிளியில் கொரோடான ஒருத்தர் இருக்கார். அவர் விப்பு இஷ்யூ பண்ணி அவங்கள வந்து டிக்டேட் பண்ணுவார். அதுவும் ஒன்றும் யூஸ் ஆகாமல் போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சீக்ரெட் பேலட் டைரக்ட் எலெக்ஷன், அதாவது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் போர்டில் வந்து டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கிறதுனால சீக்ரெட் பேலட் வைக்கிறாங்களே தவிர ஒரு அசம்பிளியில் மெஜாரிட்டியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து டிவிஷன் ஓட்டு தான் இருக்குமே தவிர சீக்ரெட் பேலட்னு கேட்குறது வந்து எனக்கு ஒத்துக்கொள்ள முடிய விஷயமா இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கவர்னர் பண்ணுறது மாபெரும் தப்பு. அதாவது சசிகலா, ஒரு நிமிஷம், ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில ஓட்டிங் வருது. நம்பிக்கை கோரும் தீர்மானம் அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானம், அதுல யார் யாருக்கு வாக்களித்தார்கள்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரே கட்சியில இருவர் உரிமை கோரும் போது அந்த லாஜிக் அப்ளை ஆகுமா? அதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்குமா? இல்லை, இப்போ என்ன உரிமை கோரும்னா சார், இவர் வந்து 124 125 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டு எனக்கு இருக்குன்றாரு. மச் மோர் தென் மெஜாரிட்டி. இப்போ எதிர் சைடு அவங்களுக்கு மிஞ்சி போனால் 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 11 எம்எல்ஏக்கள் 9 எம்எல்ஏக்கள் ஆதரவு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 9 எம்எல்ஏ, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சார். 9 எம்எல்ஏ இவர் ஏற்கனவே ரிசைன் பண்ணியாச்சு. இன்னொன்று நான் சொல்லணும், அதாவது இதை வந்து கான்ஸ்டியூஷன்ல 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இருக்கு சார், 217 and 190. 217 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகுது. 190 அப்படிங்கிறது வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், கான்ஸ்டியூஷனல் லீடர்ஷிப் வந்து நியமிக்கிறது. கவர்னரும் இது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணுறவங்களும் அதுக்கப்புறம் அதை வந்து அமெண்ட் பண்ணவங்களும் ரொம்ப யோசிச்சு 217ல இந்த டிஸ்கிரிஷன், இந்த ஸ்பீக்கர் சேர்மனோட டிஸ்கிரிஷன் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கிரிஷனை வைக்காம வெறும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பில் மட்டும் வச்சாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சேர்மனோட டிஸ்கிரிஷனோ கவர்னரோட டிஸ்கிரிஷனோ ஸ்பீக்கரோட டிஸ்கிரிஷனோ அப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் அக்செப்டட் இஸ் டன். நீங்கள் திரும்பி போய்
சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஒரு இதுவரையிலும் இல்லாத ஒன்றா இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் இல்ல, 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 முதலமைச்சரே நான் நிர்பந்திக்கப்பட்டேன் இல்ல சார், அதுதான் இதுதான் அதை வந்து கவர்னர் கணக்குல எடுத்துக்க வேண்டாமா? சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி பல கேஸ பார்த்தாச்சு. ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, இல்ல, சார். அக்செப்டட்னு அறிவிச்சிட்டாங்க. திருப்பி சொல்லக்கூடியவர் முதலமைச்சர் இல்ல, அதுதான் சார். அது ஏற்கனவே சார், அவர் நேரடியா தரல, ஃபேக்ஸ்ல அனுப்பிச்சிருக்காரு. அந்த ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணதும் ஃபேக்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. கன்சிடரேஷன்ல இருந்தா நீங்க சொல்றது இல்ல வேற. குணசேகரன் சார், என்னன்னா இல்ல இன்னும் கவர்னர் வந்து முதல்வருடைய ராஜினாமா கடிதத்தை வந்து ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்காமல் முக்கியமான இருந்தால் ஒரு விஷயம் சார். பரிசீலனையில் சுப்ரீம் கோர்ட் இந்த இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல இந்த மாதிரி ஒரு ஆனா அது சிச்சுவேஷன் வந்து ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதாக தான் நாம இல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் கமெண்ட் கொடுத்திருக்கு. ஒன் மினிட் சார் ப்ளீஸ், ஐம் சாரி. ஏற்கப்பட்ட போது நிர்பந்தத்தால் அது ஏற்கப்பட்டு, இதாவது நிர்பந்தப்படுத்தித்தான் அவர் ராஜினாமா செய்தார் என்ற பிரச்சனை எழவில்லை. ஆமா, அதனால அது ஏற்கப்பட்டதுதான். அதனால அது ஏற்கப்பட்டதுதான். அப்போதே எழுந்திருந்தால் பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். அப்ப இப்போது கன்சிடரேஷன் வச்சிருப்பாங்க, ஆமா, பரிசீலனை வச்சிருப்பாங்க. இப்பொழுது நாங்கள் இப்போது சொல்லுகிறோம், அவர்கள் நிர்பந்தப்படுத்தித்தான் சம்பந்தப்படாதவர்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டு நிர்பந்தப்படுத்தி அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். ஒரே நிமிஷம். நான் முதலமைச்சர் இல்ல, இல்ல, Please, இல்ல, அவர் இல்ல, முதலமைச்சராக நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நன்றாகத்தானே ஆட்சி போய் கொண்டு இருக்கிறது, ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிறீர்கள்? நீங்கள் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டீர்கள், முதலமைச்சராக இருந்து நாம் எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டியதானே, ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறார். முடியாது, நீ ராஜினாமா பண்ணித்தான் ஆக வேண்டும், நீ அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி சொல்வார்களே, அதே போன்று கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள், விரட்டப்பட்டவர்கள், அங்கே அவருடைய உறவினர்களை உட்கார்ந்து கொண்டு இவரை பலவந்தப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அவர்கள் கையெழுத்து வாங்குகிறார்கள். இவர்கள் முதலமைச்சர் 100% உண்மைண்ணே, நீங்க சொல்றதை நம்ம ஏத்துக்குவோம். அண்ணன் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம். இப்போ நிர்பந்தப்படுத்தி அங்கே நான் வந்து விஷம் குடிக்க சொன்னாங்க, நான் குடிச்சிட்டேன், இறந்து போயிட்டேன், இப்போ என்னை காப்பாற்றணும், எப்படி காப்பாற்ற முடியும்? நிர்பந்தப்படுத்தினது உண்மைதான், ஆனா விஷயத்தை சாப்பிட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட் இதே ஒரு இந்த சிச்சுவேஷன்ல கமெண்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் இந்த சிச்சுவேஷன்ல ஏற்கனவே கமெண்ட் பண்ணிருக்கு சார். இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்க திருப்பி வாங்கிக்கிறோம் சொல்றது வந்து ஒப்புக்கொள்ள முடியாது. இத வந்து த்ரெட்டா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நாளைக்கு என்னன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இல்ல நீங்க எனக்கு வேண்டிய போர்ட்ஃபோலியோ கொடுக்கலன்னா நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு த்ரெட்டா யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கவர்னரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ இதை த்ரெட்டா யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை வந்து சாதிச்சுக்கலாங்கிற நிலைமை வந்துடும். அதனால ஒன்ஸ் ரிசைன் பண்ணிட்டா இதை நாங்க திருப்பி வாங்குறத ஒத்துக்க முடியாதுன்னு 2-3 ஜட்ஜ்மெண்ட்ல திரும்பி ரீஇட்டரேட் பண்ணிருக்காங்க. கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து புது சூழல் உருவாகும் போது இந்த சூழல்ல வந்து ஓ பன்னீர்செல்வம் மேலதான் நம்ம குற்றம் சொல்ல முடியும் சார். இதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. அதாவது அவர் ரிசைன் பண்ணும்போது ஒரு நிமிஷம் ரிசைன் பண்ணும்போது அவர் சிறுகிச்சுக்கிட்டே பண்ணிட்டு ஒரு நாள் முழுவதும் வெயிட் பண்ணிட்டு 2 days வெயிட் பண்ணிட்டு அடுத்து நீங்க வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்றத வந்து எந்த அளவுக்கு நம்மளால ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அரசியல் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் பண்ணியிருக்காருங்கிறதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நான் சொல்றேன், கவர்னர் வந்து இது ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், 6 கோடி மக்களுக்கும் தலைவர் கவர்னருங்கிறவர், அரசாங்கத்துக்கும் அவர் தான் தலைவர். அவருக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வாஸ்ட் பவர்ஸ், டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஒன்று நடக்கலாம், அரசியலில் அசாதாரணங்கள் தான் நிறைய நடக்கும். அந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலையில் அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டார் என்று கவர்னர் நினைத்தால் நிச்சயமாக அவருக்கு டிசிஷன் பவர் இருக்கிறது. அதை அவர் உபயோகிக்கலாம், மறுபடியும் அதை வந்து பண்ணலாம். ஏன் உண்மையிலே நிர்பந்தப்படுத்தியிருக்காரா அல்லது நிர்பந்தப்படுத்தப்பட்டு ராஜினாமா ஒருவேளை கவர்னரை யாராவது நிர்பந்தப்படுத்தி இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவை போடுங்கள் என்று சொன்னார்களோ? இல்லையே, கவர்னர் யார் கவர்னர் அப்படி சொன்னால் என்ன செய்வது? இல்ல இல்ல என்னுடைய கேள்வி அப்படியே இருந்தால் டன் இஸ் டன் தான். டன் இஸ் டன் தானே. கவர்னரும் சொல்லலாம் இல்லையா? கவர்னர் கூட ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள் என்று சொன்னா என்ன செய்யும்? கேள்விக்குரிய விஷயம் சார். கேடு குத்தா போடாதா? ஒரு முதலமைச்சர் அவர் வந்து ஒரு ரிசைக்னேஷன் கொடுத்துட்டாரு. சூழல் உருவாகிறது. இதுவரையிலும் ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்லல. அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் நீங்க வந்து சூழலை வந்து எதிர்கொள்ள முடியும் சார். வேற ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படாம இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு கவர்னர் ஒரு உத்தரவு போடுகிறார், மாற்று ஏற்பாடு செய்கின்ற வரை நீங்கள் காபந்து சர்க்காரா கேர்டேக்கர் கவர்மெண்டாக இருங்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் முடிந்து 2 நாட்களுக்கு பிறகு ஞானோதயம் வந்ததை போல அம்மாவோட ஒரு சமாதியிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு புது இதை வெளியிடுகிறார் என்றால் இதுக்கு ஏதோ ஒரு மறைமுக திட்டம் இருக்கிறது. ஐபிசில வந்து ஒரு குற்றவாளி வந்து அடிச்சு உதைச்சி நீ தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான்னு சொல்றாங்க, ஒத்துக்கிட்டான்னு கையெழுத்து போட்டுறான். ஆனா அவனுக்கு ரெமெடி இருக்கு. அது திரும்ப போய் அவன் வந்து நீதிபதி கிட்ட வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கலாம்.
என்னை போலீஸ் அடிச்சு தான் வந்து இது மாதிரி ஒப்புக்கொள்ள வச்சாங்க, அதனால நான் செய்யலங்கய்யா அப்படின்னு நீதிபதிகிட்ட சொல்றது வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்ப இந்த விவகாரத்தில் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. அப்படி எங்கேயும் இல்ல. பன்னீர்செல்வம் அவருடைய அப்படி எங்கேயும் இல்ல. பன்னீர்செல்வம் அவருடைய யமுனா, ஒரு நிமிஷம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா, கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா நீங்க கிளைம் பண்ணலாம். பன்னீர்செல்வம் அவருடைய தரப்பை கேட்கலாம். கவர்னரை வந்து திரட்டன் பண்றது யாராவது பண்ணியிருக்காங்களான்ங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. அவருடைய கட்சி தலைவி அம்மையார் சசிகலா அம்மையாரே பேசும்போது நாளைக்கு என்ன நடக்குது பார்த்துருவோம், நம்ம கொடுத்துருக்கோம் பார்ப்போம்னு அவங்க தான் திரட்டன் பண்ணாங்க. நாங்கள் கவர்னரை திரட்டன் பண்ணுறதில்ல, அது எங்களுடைய வேலையும் அல்ல. ரெண்டாவது, ஒரு இல்லை அரசியல் கட்சியில் ஒரு நாகரிகம் காப்பாற்றணும். அவர் முதலமைச்சராக தான் இருக்கார். ஒரு சாதாரண மனிதரை இந்த அளவுக்கு அந்த கட்சி உயர்த்தி இருக்குது. அதனால் வந்து நம்மளால் வந்து இந்த கட்சி உடஞ்சிருச்சு, நம்மளால் வந்து பலவீனமாயிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. மக்கள் வந்து இவர் இப்படி நடந்துக்கிட்டாரா நினைக்கக்கூடாது. மறுபடியும் அவங்களே பொறுமையாக இருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொதுச் செயலாளர் கையெழுத்து போடும்போது ஆட்சேபணம் பண்றாரு. பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். குறிப்பாக ஆளுநரை 2 தரப்பினரும் சந்தித்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் சந்தித்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்தித்திருக்கிறார். இருவரும் என்ன கோரினார்கள்? எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆட்சி அமைக்க தாமதிக்க கூடாது, அழைக்க தாமதிக்க கூடாது என்று பழனிசாமி அவர்கள் சார்பில் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்களிடம் அந்த கருத்தை முன்வைத்தார். பெரும்பான்மை எங்கள் பக்கம், எனவே ஆட்சி அமைக்க அவர் அழைத்தாக வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் அதற்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்களோடு சென்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார். முதலமைச்சரின் கருத்து என்னவாக இருந்தது, அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது, இருவருடைய பெரும்பான்மையும் சட்டமன்றத்தில் நிரூபிக்கட்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட போகிறதா, ஆளுநர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார், ஆளுநருடைய முடிவு இன்னமும் சில நிமிடங்களில் இன்று இரவுக்குள் ஆளுநர் தன்னுடைய முடிவை தெரிவிப்பார் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுநருடைய முடிவை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு அன்வராசா, ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அவர்கள், இதுவரையிலும் நான் சொன்னது பேசினது 10% தான், இன்னமும் பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது, அதை சொன்னால் மக்கள் தன் தரப்பில் இருக்கிற நியாயத்தை உணர்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்கள் கட்சியில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. நேற்றைக்கு மாலையில் தீபா அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் 2 கரங்களாக இணைந்து செயல்படுவோம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் ரிவோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே தீபா அவர்களை அரசியலுக்கு வாங்க அப்படின்னு அழைத்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவுடைய தொண்டர்கள் அங்கங்கே போஸ்டர் ஒட்டினதை பார்த்தோம், பேனர் வச்சாங்க, அவர் வீட்டுக்கிட்ட போய் நின்னாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைவது அப்படின்றது ஒரு வலிமையான எதிர்ப்பை அதிமுகவுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ உங்கள் கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர் சிறைக்கு சென்ற நிலையில் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இந்த நியமனமும் இன்றைக்கு விமர்சிக்கப்படுகிறது. ஒரே மாதிரியான பொதுச் செயலாளர் இல்லாமல் துணை பொதுச் செயலாளர் கட்சியை நடத்தப் போகிறார், அது கட்சி அதிகாரம் என்பது தினகரன் அவரிடமா இருக்க போகிறது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. இது எப்படி போகும்? அதாவது தினகரன் சார் இப்போ துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருப்பது அவர் புதுசாக கட்சிக்கு வந்தவர் இல்லை. 1996ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எதிர்த்து எல்லோரும் அணி சேர்ந்தார்கள். அதாவது மூப்பனார் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் அணி சேர்ந்து கிட்டத்தட்ட நம்முடைய பர்கூரிலே அம்மா அவர்களை தோற்று போனார்கள். அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய தலைவர்கள் அமைச்சராக இருந்தவர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு போய்விட்டார்கள். 4 அணி ஐவினர் என்று போனார்கள், எல்லோரும் போய்விட்டார்கள், திருநாவுக்கரசு போனார், அவ்வளவு பேரும் போனார்கள். அதற்கு பிறகு இப்படியெல்லாம் 5 வருடம் நம்ம உடன் இருந்து அமைச்சர்களாக இருந்து இப்படியெல்லாம் பாட்டுவர்கள் எல்லோரும் போய்விட்டார்களே என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் தினகரன் அவர்களை அம்மா அவர்கள் முதலாக கட்சிக்குள்ளே அழைக்கிறார். அழைத்து கழக அம்மா பேரவை செயலாளர் என்ற பதவியை கொடுக்கிறார். அதில் 7 வருடம் அவர்கள் கழக அம்மா பேரவை செயலாளராக இருக்கிறார். 99 நாடாளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதே பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். அதற்கு பிறகு அதே 2004 வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினராக இருக்கிறார். அவர் போகிறார். 10 வருடம் 11 வருடம் மக்களவை மாநிலங்களில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பதவியான பொருளாளர் பதவியிலும் அவர் இருந்திருக்கிறார். இவ்வளவு அனுபவம் மிக்க ஒருவரைத்தான் இன்று சோதனை வந்தபோது
அப்போது ஒரு சோதனை வந்தது. இந்த சோதனை இப்போது வந்திருக்கிற போது அம்மா அவர்கள் எப்படி அந்த சோதனையில் தினகரனை கொண்டு வந்தார்களோ அதை போல இந்த சோதனையில் சின்னம்மா அவர்கள் தினகரனை கொண்டு வந்து துணை பொதுச் செயலராக நியமித்திருக்கிறார்கள். இதில் எந்த தவறும் இல்லை, இதில் எந்த குற்றமும் நடைபெறவில்லை. மிக மிக தகுதியான ஒருவர் தகுதியான நேரத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒன்று, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீர்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ சொல்ல போகிறார், நான் சொன்னால் வாய் திறந்தால் ஏதோ வெடிக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அவர் திறக்கட்டும், அது வெடிக்கட்டும், அது என்ன என்று பார்ப்போம். அதற்கு பிறகு நாங்கள் விமர்சனங்களை வைக்கிறோம். கருப்புசாமி பாண்டியன் போன்றவர்கள் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டவர், அதிமுக மூத்த தலைவர்களாக இருந்தவர்களில் ஒருவர். அவர் இந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் இப்போதுதான் இந்த கட்சிக்கு வந்தார். அவர் இந்த கட்சியிலிருந்து போனதற்கு பிறகு நடந்த மாற்றங்கள், நான் சொன்ன மாற்றங்கள் எல்லாம் அவருக்கு அது தெரியாது. அவர் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவரை வரவேற்று அவருக்கு முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தவர் என்பதால் அவருக்கு ஒரு மரியாதை செய்யப்பட்டது. அவர் இப்போது போய் ஏதோ நேரத்துக்கு தகுந்தார்போல் பேசுகிறார், அவ்வளவுதான். இவர்களோடு இருப்பவர்களெல்லாம் நண்பர்கள், இவர்களுக்கு எதிர்ப்பாக போயிட்டவர்களெல்லாம் பகைவர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன். சசிகலா அம்மையார் அவர்கள் முதல்ல என்ன அறிக்கை விட்டாங்க? அம்மா காட்டிய வழியில் இமியளவும் மாறாமல் நாங்கள் ஆட்சி நடத்துவோம். அண்ணன் கொஞ்சம் இருங்க சொல்றேன். ஆட்சி நடத்துவோம் சொன்னார். தினகரன் அம்மா அவர்கள் பெங்களூரில் தண்டிக்கப்பட்ட போது சிறைவாசத்திலே இருக்கிறார். இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இல்ல தினகரன் இல்ல, அவர் தினகரனை தவிர அவர் 4 பேர் இருக்காங்க. டிடிவி தினகரனை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க டிடி தினகரன் தான் சொல்றேன். டிடிவி தினகரன் இல்ல, அவர் போகல. அவர் உள்ள இருக்கும்போது அவங்களெல்லாம் உள்ள இருந்தாங்க. வெளியே இருந்தவர் தினகரன், வெளியே இருந்தவர் நடராஜன், வெளியே இருந்தவர் பாஸ்கரன், வெளியே இருந்தவர் வெங்கடேஷ். இப்படி இவர்களெல்லாம் வெளியே இருந்து கொஞ்சம் இருங்க. இல்ல குற்றம் பண்ண உள்ள வச்சிருக்கணும், உள்ள வச்சிருக்கணும். ஏன்னா இவங்க தான் சதி செய்தார்கள். அம்மையாருக்கு எதிர்ப்பாக வருவதற்குள் முதலமைச்சராக வேண்டும் என்று இந்த கூட்டம் தான், இந்த கும்பல் தான் சதி செய்தது என்று அம்மா கருதிய காரணத்தால் தான் இவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கினார்கள். போயசத்திலிருந்து போயஸ் தோட்டத்திலிருந்து துரத்தினார்கள். இம்மியளவும் அவர்கள் வெளியே விட்டு மாற மாட்டேன் என்று சொன்ன சசிகலா அவர்கள் எப்படி இவரை துணை பொதுச்செயலாளராக இப்போது நியமித்தார்? கட்சியிலே அவர் உறுப்பினராக இல்லை, அவர் கட்சிக்குள்ளே அவர் வரவிடவில்லை, அவருக்கு எதிராக அவர்கள் செய்தி செய்தார்கள். அப்படி இருக்கும்போது நடராஜனே சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி பன்னீர் ஆட்சி நல்லா தானே நடக்குது அப்படின்னு சசிகலாவின் கணவர் நடராஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அப்ப அவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஆட்சி நன்றாக நடக்கிறது அவரே சொன்னாரு. அவருடைய கணவரே எல்லாம் ஈக்கிற நடராஜனே சொன்னாரு, ஆட்சி நல்லா பன்னீர் நல்லா நடத்துறாரு, அவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் அம்மா வழி நடப்பதா? ஆட்சி நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல, அவர் சொன்னாருங்கிறத பேச்சுக்கே நாங்கள் வரவில்லை. அவசியம் இல்லையா? நடக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லையே. இல்லையே, நீங்க சொல்லிட்டு போய் மாத்துனீங்க. இல்ல, மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஆட்சி நல்லா இல்லைன்னா நம்ம சொல்லல. இல்லன்னு இந்த ஆட்சி பிஜேபிக்கு தலையாட்டுகிற ஆட்சியாக இருக்கிறது சொல்லுகிறோம். பன்னீர்செல்வனுடைய ஆட்சி பிஜேபிக்கு தலையாட்டுகிற ஆட்சியாக இருந்தது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அம்மாவின் மீது நேரடியான குற்றச்சாட்டு. அன்பராசா அவர்களுடைய குற்றச்சாட்டு, அதிமுக கட்சியின் குற்றச்சாட்டு. அதிமுக தரப்புல இருந்து இதுவரையிலும் யாரும் அதிகாரப்பூர்வமாக இந்த கருத்தை முன்வைக்கல. சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நான் அதிமுகவுடைய சிறுபான்மையினர் மறுக்கிறேன். அது தவறு, முற்றிலும் தவறு. சார், 2 விஷயம் இல்ல. என்னன்னா, இவங்க இன்னொரு முரண்பாடு ஒண்ணு இருக்கு இவங்க சசிகலா தரப்புல. அதாவது பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சரா இருக்கும் பொழுதே அமைச்சர்கள் வந்து அவரை வந்து சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு டிமாண்டை வச்சாங்க. அதுக்கு கொடுத்த காரணம் என்னன்னா, கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் வெவ்வேறாக இருக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் கட்சியையும் ஆட்சியும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அந்த விதத்துல பார்த்தா இப்போ எடப்பாடி பழனிசாமியை தான் ஜெனரல் செக்ரட்டரியா ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும். இதை பண்ணாம அவங்க ஜெயிலுக்கு போன அப்புறம் அவங்க இது தினகரனை வந்து கூட்டிட்டு வந்து வைக்கிறதுங்கிறது வந்து அப்ப துணை பொதுச் செயலாளர். இது என்னன்னா, காலையில அவர் வந்து கட்சியிலே இல்லாதவரை காலையில வந்து பத்திரிகையில ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அவரை வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு, அதை நான் ஒத்துக்கிறேன், அதனால திருப்பி கொண்டு வரேன், உடனே வந்து இவ்வளவு ஒரு உயர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன காட்டுதுன்னா, இவங்க மேல வச்ச குற்றச்சாட்டு, அதாவது இந்த குடும்பம் இந்த பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிற வச்ச குற்றச்சாட்டு இப்ப உண்மை ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த ஒரு வாதத்தை ஏன் இப்ப இவங்க வைக்கல? கட்சி பொறுப்பும் கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒன்றாகத்தான் இருக்கணும்.
எடப்பாடி பழனிசாமியா அப்போ டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கிருக்க வேண்டியதானே? அவங்களால இப்போ இருக்க முடியாது, பிசிக்கல் பிரசன்ஸ் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை ப்ரப்போஸ் பண்ணிருக்க வேண்டியதானே? அவர் தானே உங்களுக்கு முதலமைச்சர் நாமினி. இப்போ அவரை ப்ரப்போஸ் பண்ணாம மூணாவதா ஒருத்தர் எதுக்கு எடுத்து கொடுத்து வைக்கிறீங்க? அப்ப இவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கட்சி நடத்துவாருன்னு? இது அதாவது தருணத்துக்கு தருணம் மாற்றிக்கொள்வதனாலதான் நீங்க சுயநலத்துல பண்றீங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி தான் டிடி தினகரன் இருக்கட்டும் என்கிறார். அதான் பிரச்சனை. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு திருப்பி திருப்பி அது இல்லைங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் இந்த நான் வேண்டுமானால் இந்த முதலமைச்சர் பதவி வேணால் இருக்கிறேன், எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறதுக்கு டிடிவி தினகரன் இருக்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தான் தினகரனை ப்ரப்போஸ் செய்கிறார். அவர் தான் இதுக்கு எல்லா ஆர்கனைசேஷனும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சி இருக்க வேண்டுமா இல்லையா? அண்ணா யாருமே இல்லையா? நான் என்ன கேக்குறேன், வேற யாருமே இல்லையா? அப்போ கட்டுப்பாடு இதெல்லாம் நம்பகத்தன்மையோட தொடர்புடையது. ஆமா, அவங்க உள்ள போறாங்க, பொதுச் செயலாளர்கள் உள்ள போறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கையான ஆளை வைக்கிறாங்க. இது என்ன சார்? இது நான் தான் சொல்றேன், இது நீங்க மக்களுடைய எண்ணத்தையும் கொஞ்சமாவது அதிமுக வீக்கான யாராவது ஒரு ஆள் வீக்கான தலைவர் இருக்கணும். அதிமுக வீக்கான இல்ல இல்ல நான் எனக்கு அதான் பிஜேபி லாஜிக் பேசுறாரு. ஒரு நேரத்துல சாகர் லாஜிக் பேசுறாரு. மக்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு, எண்ண ஓட்டம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதையே அந்த தவறையே திருப்பி செஞ்சீங்கன்னா உங்களை சுயநலவாதிகள் தான் சொல்லுவாங்களே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. சார் இப்ப இந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கண்டிப்பா சொல்லணும் சார். மக்கள் கண்டிப்பா எதிராக இருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறேன். எங்களை விட இவர்களை ஏனென்றால் சோசியல் மீடியாவில் மிக தவறான செய்திகள் ஆரம்பத்திலிருந்து பரப்பப்பட்டு விட்டன. அது மக்களை போய் சேர்ந்து விட்டது. சொல்லுங்க, நான் பேசுறேன், நானே சொல்றேன், நீங்க சொல்றது நான் பேசுறேன். சோசியல் மீடியாவில் அப்படி செய்து விட்டார்கள். சோசியல் மீடியாவில் வருகின்ற செய்திகள் எல்லாம் உண்மை இல்லை. சோசியல் மீடியாவில் அப்படிப்பட்ட செய்தி சென்றதற்கு பிறகு அது உண்மை என்று நாங்கள் நிரூபிப்பதற்கு மிகுந்த கால அவகாசம் வேண்டும். ஒரு உதாரணம் வேணுமானால் உங்களுக்கு சொல்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கு கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த இரவே வாழைப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு காரணம் திமுக தலைவர் கருணாநிதி தான் என்று சொன்னார். அப்படியே அதை மக்கள் நம்பிவிட்டார்கள். இந்த கல்ச்சர்ல போயிடுவாங்க, கருணாநிதி தான் நம்மளை கொண்டாடணும்ல அப்படின்னு மக்கள் பேசிக்கொண்டு சாதாரண ஏழை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல என்று நிரூபிப்பதற்கு 15 ஆண்டுகளுக்கு மேலானது. அது உண்மை என்றுதான் எல்லோரும் நம்பினார்கள். திமுக கொடி வெட்டி சாய்க்கப்பட்டது, காங்கிரஸ் கொடி வெட்டி சாய்க்கப்பட்டது, மிகப்பெரிய கலவரம் தமிழ்நாடு முழுவதும் வந்தது. அதற்கு பிறகுதான் அது உண்மை இல்லை என்று தெரிந்ததுக்கு பிறகுதான் நம்முடைய சோனியா காந்தி அவர்கள் கூட திமுகவோடு அலைன்ஸ் போடுவதற்கு ஒப்புக்கொண்டார். அதுவரை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இதை போல ஒரு விஷயம் இப்போது மக்கள் மத்தியில் சென்றிருக்கிறது. நான் கேட்கிறேன் என்னுடைய கேள்வி, அப்பல்லோ மருத்துவமனை என்ன சாதாரண மருத்துவமனையா? முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இருந்தாரா இல்லையா? அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா? மத்திய அமைச்சர்கள் பார்த்தார்களா இல்லையா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தார்களா இல்லையா? அந்த மருத்துவமனை ஏன் விசாரணை வைக்கவில்லை? இப்போது நீங்கள் ஏன் விசாரணை வைக்கவில்லை? இப்போது வையுங்கள். என்ன நடந்தது, அம்மாவுக்கு என்ன நடந்தது விசாரணை வையுங்கள். பன்னீர்செல்வம் ஏற்கனவே செய்திருக்க வேண்டுமா இல்லையா? இப்போது விசாரணை வையுங்கள், மக்களுக்கு புலப்படுத்துங்கள். புலப்படுத்தினால்தான் நாங்கள் உண்மையா எங்களுடைய தலைவி விசாரணையே தேவையில்லை. உங்க தரப்பிலேயே அவங்க சசிகலா அம்மையாரே இதுக்குரிய விளக்கத்தை தெளிவா சொல்லிருக்கலாம். ஏன்னா 75 நாட்கள் உள்ள இருந்தப்ப என்ன நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியல. இவ்வளவு பெரிய அவர்ஷன், இவ்வளவு பெரிய வெறுப்பு வந்ததுக்கு அந்த 75 நாட்கள் உள்ள என்ன நடந்தது, இதை ஏன் எங்களுக்கு தெரிவிக்கல அப்படிங்கறது மிக முக்கியமான காரணம். அது இவங்க இறந்த உடனே அதுக்குரிய ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்தது. அவங்க ஆனா இதுவரையிலும் அது சம்பந்தமா வாய் திறந்து குடும்பத்து மேல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த நீதி விசாரணை தொடர்பான ஒரு விஷயத்துல ஒன்று சொல்லணும். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களிடம் நானே எங்களுடைய தொலைக்காட்சிக்காக நேர்காணல் கேட்கும்போது, நீங்க முதலமைச்சராக இருக்கிறவர் முதலமைச்சர் அருகிலேயே அன்றைக்கு இருந்தீங்க, அவர் தங்கியிருந்த அருகில் இருந்தீங்க, வந்த பல்வேறு தலைவர்கள் உங்களை தான் பார்த்தாங்க, பன்னீர்செல்வம் அவர்களையும் மற்றவர்களையும் தான் அங்கே இருந்த மூத்த நிர்வாகிகளை பார்த்தாங்க, பார்த்துவிட்டு நலமாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ நீதி விசாரணை வேண்டும்னு இப்போ சொல்கிறீங்களே, உண்மையில் உங்களுக்கு சந்தேகம் அதில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன பதில், எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் மக்களிடத்தில் சந்தேகம் இருக்கிறது, மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது முதலமைச்சர் என்ற முறையில் எனக்கு கடமை இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். அதை தான் நான் சொல்றேன். அந்த தவறான கருத்து மக்களுக்கு போய்விட்டது. அந்த தவறான கருத்து போய்விட்டதன் காரணமாக
அந்த வெறுப்பு மக்களிடம் எங்கள் மீது இருக்கிறது. இதுதான் அந்த வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு இருக்கிறது என்றால், அந்த வெறுப்பு மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு நாங்கள் வந்து அமர்ந்து அம்மா அவர்கள் சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றி வருகிற போது அந்த வெறுப்பு மாறுவது காரணம் இருக்குது. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலை சொல்கிறேன், 80 நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்களிக்காமல் தோற்கடித்த மக்கள் அதே 80 சட்டமன்ற தேர்தல் 6 மாதத்திற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கினார். அப்படியானால் மக்கள் எம்ஜிஆரை வெறுத்து விட்டார்கள் என்று பொருளா? இல்லை. மக்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. 96 எங்களை தோற்கடித்த மக்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சிகிச்சைக்கு போனதுனால அவங்க வந்து அனுதாபம் பெறலையா? யாரு? எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அனுதாபம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரலையா? எப்ப? இல்ல அவர் நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற 80 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க 84 சொல்றீங்க. நீங்க 84 சொல்றீங்க. 80 நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கு பிறகு 96ல சுத்தமா நாங்க தோத்து போயிட்டோம். 96 அக்டோபர் மாசம் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சரித்திர சம்பவம் சொல்றேன். அதிமுகன்னு போட்டி போடுறதுக்கே ஆள் வரல. எங்க யூனியன்ல, மண்டப யூனியன்ல எந்த காலத்துல தமிழ்நாடு பூரா தோத்தாலும் அந்த யூனியன் தோக்காது. அப்படிப்பட்ட இடத்துல மாவட்ட கவுன்சிலுக்கு போட்டி போடுறதுக்கு நாமினேஷன் பண்ண ஆள் வரல. கடைசியா நான் நாமினேஷன் பண்ணேன், வேக்கண்டா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாமினேஷன் பண்ணி நான் தோத்தேன். ஏன்னா மக்கள் ஓட்டு போடல. 96ல அப்ப வந்து வால் போஸ்ட்லயே அம்மா படத்தை போட்டு அடிக்கல யாருமே. அவ்வளவு வெறுப்பு அவங்க மேல இருந்தது. அந்த அன்னை மேரி இஷ்யூ, அந்த இஷ்யூ பல விஷயங்கள் வந்தானே. திருமணம் அந்த திருமணம் அந்த இதெல்லாம் வந்தானே. ஆனால் அப்படி வெறுப்பு, என்ன வெறுப்பு இருந்தது அந்த வெறுப்பு தான் இப்போது எங்கள் மீது இருக்கிறது. அந்த வெறுப்பு 98 நாடாளுமன்ற தேர்தலில் மறைந்து நாங்கள் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். அதற்கு பிறகு 99 நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்றோம். 2001 ஆட்சியை பிடித்தோம். 98 பிப்ரவரி 14 கோவையில் ஒரு குண்டுவெடிப்பு. அன்றைய சூழல் வந்து திமுகவுக்கு எதிராக போனது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திமுக தமாகவால 2 ஆண்டுகள் அந்த வெற்றியை தக்க வச்சுக் கொள்ள முடியல. அது கோவை குண்டுவெடிப்பு நிறைய இருந்தது. 2 2001 மீண்டும் நாங்கள் ஆட்சியை பிடித்தோம். நீங்களோ திரு குப்புசாமி அவர்களோ அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பல்வேறு வாதங்களை திறம்பட வைக்கிறீங்க, உங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் வைக்கிறீங்க. ஆனால் இத்தனை நாட்கள் ஏன் உங்களை மாதிரியான மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அடுத்தடுத்து வந்து பல்வேறு வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இத்தனை நாட்கள் ஏன் எந்த கருத்தையும் சொல்லல அப்படின்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை பேசும்போதும் அதிமுக இருந்து இப்படி வந்து பேசினாரே, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவங்க நல்லா பேசினாங்களேன்னு பல நண்பர்கள் கேட்கறத பார்க்க முடியுது. இந்த ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, உண்மை உறங்கும் போது உண்மை என்னதென்று உரியவர்கள் சொல்லாத போது நிச்சயமாக ஊகங்கள் வந்து உலா வரும். அது வந்து இது வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பாடம் தான். நீங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒன்று இல்லை என்றால், வெளிப்படைத்தன்மை இல்லை என்றால் அதற்கான விலையை, பெரிய விலையை தந்தாக வேண்டும் அப்படின்ற ஒன்றுக்கு இந்த பரபரப்பு, ஊகம், வதந்தி இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் உண்மை அப்படின்ற ஒன்றை வெளியில சொல்லாம தவிர்ப்பது அல்லது மறைப்பது. அதுதான் காரணமாக இருக்கிறது. நாம் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். திரு யாமுனன், உங்கள்கிட்டே தொடங்குறேன். இன்றைக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஆளுநர் என்ன செய்ய போகிறார்? இருவரையும் அழைத்திருக்கிறார். இந்த காம்போசிட் டெஸ்ட்ன்றதை வந்து பல தலைவர்கள் சொல்றாங்க. குறிப்பாக நிதியமைச்சராக இருந்த திரு ப. சிதம்பரம் அவர்களும் கூட இந்த கருத்தை சொல்றார். நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் கூட, அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அதில் என்ன கேள்வி வருகிறதுனா, ஜெகதாம்பிகா பால் அப்படின்ற ஒரு இதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. உத்தரப்பிரதேசம் கல்யாண் சிங் வழக்க தமிழ்நாட்டுக்கு பொருந்துமான்றது ஒன்று இல்லைனாலும் இது எல்லாமே ஆளுநருடைய தனி உரிமை, டிஸ்கிரிஷன் சார்ந்தது. ஆளுநர் விரும்பினால் காம்போசிட் டெஸ்ட்னு சொன்னால் அது காம்போசிட் டெஸ்ட் தான். அதை நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்காடுவது என்பது வேறு. அப்படி காம்போசிட் டெஸ்ட் வந்தால் 2 அணிகளும் ரகசிய வாக்கெடுப்பு நடந்தால் இன்றைக்கு தங்கள் பக்கம் மெஜாரிட்டின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அந்த மெஜாரிட்டியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? உறுப்பினர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், கட்சி கொறடாவுக்கு கட்டுப்பட்டவர்கள்ன்ற நிலை மாறி மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் வருமா அப்படின்ற கேள்வி இருக்குது. எப்படி வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் பேலட்டுங்கிறதே கிடையாது சார். அதுதான் என்னோட ரீடிங். ஜெகதாம்பிகா பால்ல என்ன நடந்தது? ஜெகதாம்பிகா பால்ல சீக்ரெட் பேலட் எல்லாம் நடக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட் தலையிட்டதுனால ஸ்பீக்கரை நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஓட்டிங் நடந்தப்புறம் அந்த எடுத்துட்டு போய் சீல்டு கவர்ல கோர்ட்ல கொடுத்தாரு. ரிசல்ட்ஸை சீக்ரெட்டா வச்சாங்களே தவிர சீக்ரெட் பேலட் எல்லாம் நடக்கலாங்க. அது வெளிப்படையா அப்புறம் சொல்லிட்டாங்க. இவர் கல்யாண் சிங் வந்து அதை ஜெயிச்சாரு. அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டிஸ்மிஸ் ஆன கவர்மெண்ட், இவர் வந்து கவர்னர் வந்து கல்யாண் சிங்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இவரை வந்து உடனடியாக ஸ்வேர் இன் பண்ணி
ஒரு குழப்பத்தை உருவாக்கினதுனால அங்க அந்த விஷயத்தை பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கும் இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு சம்பந்தம் இல்ல. அதை இங்க அப்ளை பண்ண இல்ல முடியல. ஒரே கட்சியை சேர்ந்த 2 கிளைமன்ஸ். ஒரே கட்சி இல்ல. அதை நீங்க அந்த டைம்ல என்னன்னா ஒரே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏஸ் மட்டும் இல்ல, இது வேற கட்சியோட சேர்ந்து எம்எல்ஏ சப்போர்ட் இருந்ததாங்க. ஸோ நான் சொல்றேன் இந்த கான்டெக்ஸ்டே வேற. இன்னொன்னு என்னன்னா இந்த சீக்ரெட் பேலட்டை விட்டுருங்க. என்ன ஒண்ணு அவர் வந்து முதல்ல கவர்னர் வந்து ஒரு பெரிய ஒரு நிமிஷம் சார், கவர்னர் வந்து பேலட்டை பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ சீக்ரெட் பேலட்டுங்கிறது ஓப்பன் பேலட்டை நீங்கள் ஓப்பனாக பண்ணணும், எல்லாம் வெளிப்படைன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நிலவுது. இதில் என்னென்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களை ஆதரிக்கிறவங்க இவங்க வந்து அவங்கள மிரட்டி உருட்டி கைகளை கட்டி வாயை பொத்தி அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இவங்க மிரட்டலுக்கு பயந்து அங்கே இருக்கிறார்கள். அவர்களை சுதந்திரமாக ஊருக்கு அனுப்பினால் ஓபன் அப் பண்றதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. நீங்க ஓபனா போடுங்க. இல்ல ஏன்னா வோட்டிங் ஓபனா பண்ணுங்க சார். இந்த மாதிரி சார் நீங்க ஆன்டி நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து இந்த கட்சி தலைமை மேல வந்து நம்பிக்கை இல்ல, இவங்க மேல நம்பிக்கை இல்லனா தைரியமா அசெம்பிளில போய் விப்ப வயலேட் பண்ணி நீங்க ஓட்ட போடுங்க. நீங்க கவலைப்படுறீங்க. எப்படியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஆட்சி கவுந்துரும். நீங்க அப்புறம் எலெக்ஷனை பாருங்க. இல்ல இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. அசாதாரண சூழ்நிலை. இங்க அடிச்சு மிரட்டி உள்ள கழிச்சிருக்காங்க. அசாதாரண சூழ்நிலை தான் சார். நான் என்ன கேக்குறேன், அது வந்து திரும்ப நாங்க சொல்லிட்டோம். அந்த கவர்னரை பத்தி என்ன ஒன்னு சொல்லிடுறேன். பதிவு செஞ்சிரட்டும். இருங்க. அசாதாரண சூழ்நிலை இல்ல நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குது. அவர்கள் உருட்டி மிரட்டி பயப்படுத்தி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சுதந்திரமாக இவ்வளவு அண்ணன் பேசுறாருல, சுதந்திரமா தொகுதிக்கு அனுப்புங்க. எம்எல்ஏக்களுக்கு ஹாஸ்டல் இருக்கு, சொந்த வீடு இருக்குது, சொந்த தொகுதி இருக்குது. அங்க இருக்கிற மக்கள்லாம் எம்எல்ஏவுக்கு தினம் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் செய்தி விடுறான், எம்எல்ஏ வரணும், ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்க, ஹைகோர்ட்டுக்கு போறான் ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுறதுக்கு. இந்த சூழ்நிலையில சார் சொல்ற மாதிரி வெளிப்படையா நேரடியா ஓட்டு போடணும். அவங்க அப்படியே பிடிச்சி கொண்டுட்டு வந்து நிறுத்தி பயந்துகிட்டு எப்படி அவங்க உணர்வு சொல்ல முடியும்? இல்ல டெமோக்ரஸில இல்ல டிபெண்ட்ஸ் அபான் தி சர்க்கம்ஸ்டன்சஸ். இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட். கவர்னரை பத்தி ஒண்ணு முடிச்சிடுறேன். இன்னொன்னு என்ன, இந்த கவர்னர் பண்றது மாபெரும் தப்பு சார். இந்த மாதிரி வந்து டிலே பண்ணிட்டே போறது, ஒரு வேக்யூமை வந்து வாரண்டே உருவாக்கி திருமாவளவன் அவர் சொன்ன மாதிரி இது ஹார்ஸ் ட்ரேடிங்கான ஒரு வழி வகுக்கிற விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. சசிகலா அவர்களை அழைக்காததுக்கு ஒரு காரணம் இருந்தது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க போகுது. ஒரு விதத்துல அவருடைய சைலன்ஸ் அப்போ ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. பட் இதுக்கு அப்புறமும் வந்து நான் எதையுமே சொல்ல மாட்டேன், எதையுமே பேச மாட்டேன், நான் உட்காருவேன், 2 பேரையும் பார்த்துட்டே இருப்பேன், டெசிஷன் எடுக்க மாட்டேன்னு இப்படியே உட்கார்ந்து இருந்தா இந்த மாதிரி ஒரு தவறான அப்ரோச் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுக்கு வந்து சென்டர் கண்டிப்பா இதுக்கு வந்து சேகர் இருக்காரு, இதுக்கு கண்டிப்பா அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த சைலன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒண்ணு நீங்க என்ன பண்றீங்கிறதே சொல்லுங்க சார் ப்ளீஸ். அவர் சொன்னது நான் பதில் சொல்லுங்க. என்ன சிச்சுவேஷன் மோசமாக இருக்குன்னு எனக்கு புரியல. நான் கேட்குறது, அவங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் தான் அந்த பட்டியலை கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே. 2 பக்கமும் கையெழுத்து போட்டிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ 2ம் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா தான் அந்த குழப்பம். அண்ணா ப்ளீஸ் நீங்கள் இருங்க. 2 பக்கமும் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு தான் குழப்பம். ஒரே எம்எல்ஏ 2 பேருக்கும் ஆதரவாக போடுறதா தான் குழப்பம். அந்த குழப்பமே இல்லையே. 124 அங்கிட்டு இருக்காங்க, 10-9 தானே இங்கிட்டு இருக்காங்க. இல்லை அதான் 10 போயிட்டா 124 அங்கிட்டு 124 இல்லைங்க. விடுங்க. என்ன 124 வச்சிருக்கீங்கல, அவுத்து விடுங்க போட்டு ஊருக்கு. ஏன் அடைச்சு வச்சிருக்கீங்க? தட் இஸ் தி மெயின் பாயிண்ட். இல்ல என்ன அவுத்து சொல்றீங்க? ஏன் ஒரு லாட்ஜ்ல வச்சிருக்கீங்க, ஒரு விடுதில வச்சிருக்கீங்க? எம்எல்ஏக்களை விடுங்க போகட்டும். நான் சொல்றேன் தொகுதிக்கு போகட்டும். நாங்க வைக்கல, மக்களை சந்திக்கிட்டுங்க. நாங்க வைக்கல. என்ன சொல்றாங்க கேக்கிட்டுங்க. அதுக்கு பிறகு முடிவு எடுங்க. தொகுதிக்கு போய் மக்களை சந்திச்சு எந்த எம்எல்ஏ எந்த ஜனநாயகத்துல ஓட்டு போட முடியும்? என்ன நீங்க சொல்றது? நீங்க நடக்கிற விஷயம் அது. தொகுதிக்கு போகாத ஆளுக்கு எம்எல்ஏ வேலை வேண்டிய தொகுதிக்கு போய் என்ன நன்மைன்னு கேட்பாங்க. அந்த வேலையை செய்வாங்க. அவனாதான் போய் உட்கார்ந்துருக்காங்க. தொகுதிக்கு எம்எல்ஏக்கிட்ட போய் நேரடியாக நிருபர்கள் பேட்டி எடுத்துட்டாங்க. எம்எல்ஏக்கிட்ட போய் போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சாங்க. நீங்க கூட ப்ளீஸ். எம்எல்ஏக்கள் போய் தாசில்தார் சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் போய் அபிடவிட் வாங்கிட்டாங்க. நாங்களா தான் இங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அதிகாரிகள் பெரிய பட்டாலியனோட அங்க போய் உள்ளே போய் அதுல ஏதாவது குழப்பலாமா என்று ஒரு முயற்சி செய்தார்கள். அதிலேயும் எம்எல்ஏக்கள் வந்து நாங்களாகத்தான் தங்கி இருக்கிறோம்,
நாங்கள் விரும்பித்தான் தங்கி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கும் அவர் உள்ளே போய் ஒரு குழப்பத்தை செய்த முடியவில்லை. அதற்கு பிறகுதான் இப்போது கவர்னர் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் மாலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு நடந்த சம்பவங்கள். 3000 போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படியாவது அதை குழப்பி விட வேண்டும் என்று நினைக்கிறார். குழப்பம் இவர்களுக்கு தானே தவிர மக்களுக்கும் அல்ல, சட்டமன்ற உறுப்பினருக்கும் அல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக தெளிவாக 126 பேர் அதிமுகவின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள். இதில் குழப்பமே இல்லை, தெளிவாக இருக்கிறது. கவர்னர் நேரடியாக அழைத்து ஆட்சி அமைக்கின்ற உரிமையை வழங்க வேண்டும், அவ்வளவுதான். கவர்னர் 134 கொடுத்தாலும் கொடுக்கலாம். உடனே கவர்னர் அக்செப்ட் பண்ணிக்கணும், எதையும் கேட்கக்கூடாது. கொடுத்த லிஸ்ட் பட்டியலில் கொடுத்தா அப்படியே வாங்கி ஒத்துக்கணுமா? நாங்க சொல்றோம் எதுவும் பட்டியல் கொடுத்துருக்கீங்களா? இல்ல நாங்க வந்து சட்டமன்ற இல்ல வச்சிருக்கோம். நாங்க வந்து எங்களை வச்சுக்கோங்கப்பா, நீங்க வச்சுங்க. கவர்னர் அவர் எப்படி வச்சுக்கிறேன், எங்களை கவர்னர் அப்படி இருக்கணும், நீங்க அப்படி இருங்க. எங்களை கவர்னர் கேட்டால் அளிப்போம். இல்ல எங்களை வந்து பட்டியல் கேட்கவில்லை. பட்டியல் கேட்டா கொடுப்போம்னா கேட்கல. எங்களை ஆதரிக்கிற எம்எல்ஏக்கள் இருக்கா, நேர்ல எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஆதரவு இருக்கிற 126 எம்எல்ஏக்களை ஏன் அடக்கி வைத்திருக்கிறீர்கள்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவ நாங்க நீங்க சொல்லுங்க. நாங்க அடக்கி வைக்கல, அவங்களா அதுக்கு மட்டும் சொல்லுங்க. அவங்களா தான் இருக்காங்க. அவங்களா எதுக்கு அங்க இருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீட்டு இடத்துல இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் வீட்டை விட்டுட்டு தொகுதியை விட்டுட்டு தொகுதி மக்கள் ஏபிஎஸ் கார்பஸ் மனு போடுறான். போலீசார் எப்படி சார் அடைச்சு வைக்கிறீங்க? இருவருடைய கருத்து சொல்லிக்க. நான் நிறைவு கருத்துக்களை கேட்கிறேன் திரு யாமனன், உங்களுடைய நிறைவு கருத்து. அதுதான் சார், இன்னைக்கு கவர்னர் வந்து இனிமேல் இன்னும் தாமதிக்காம நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுங்க சார்னு கேட்கற நிலைமைக்கு போயிடுச்சு இப்ப தமிழ்நாடு. நீங்க இதைதான் பண்ணுங்க அதான் பண்ணுங்க இல்ல, எதையாச்சும் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேணும். இந்த மாதிரி ஒரு வேக்யூம் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பாலிசி, ஒரு ஸ்கீம், பட்ஜெட்டை வேற போடணும். எதையுமே பண்ண விடாம ஃபார்மர்ஸ் செத்துட்டு இருக்காங்க. டிராட், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்ல பாதி இடத்துல. பல சேலஞ்சஸ் இருக்கிற இடத்துல நீங்க இதுக்கு மேல தாமதம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு சீக்கிரம் எடுங்க. இது ஒரு தமிழ்நாட்டோட குடிமகனா கேக்குறேன். திரு எஸ்.ஆர். சேகர், உங்களுடைய நிறைவு கருத்து. ஆளுநர் என்ன செய்ய வேண்டும்? நான் வந்து யமனனுக்கு இதில் தொடர்ச்சியாக கடைசியாக பதில் சொல்லிடுறேன். நம்ம அன்வர் ராஜாவுக்கு ஒரு பதில் சொல்லணும். சோதனையில் வந்து பிஜேபிக்கு வந்து ஓபிஎஸ்க்கு வைத்த சோதனையில் ஓபிஎஸ் வெற்றி பெற்று விட்டார் என்று மத்திய அரசு வைத்த சோதனையில் வந்து வெற்றி பெற்று விட்டார். அதனால தான் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு சொன்னாங்க. அவருடைய கருத்துக்களை எல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தேன். ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டார் அவர். ஒசாமா பின் லாடனுடைய படத்தை ஏன் கொண்டாந்து வச்சார் அப்படின்னு கேட்டார். அதுலேயே முடிஞ்சு போச்சு அவர் எதுக்காக பன்னீர்செல்வத்தை எதிர்க்கிறார் என்று சொல்லி. எனவே அந்த ஒரு காரணத்தின் மூலமாக அவருடைய அந்த உள்ளக்கிடக்கைக்கு எதிராக செயல்பட்டதுனால எத்தனை ஆயிரம் கோடி நன்மைகளை செய்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் பன்னீர்செல்வத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிக்க போவது இல்லை என்ற காரணத்தினால் அதுக்கு நான் பதில் அதுக்கு மேலே சொல்லலை, உங்களுடைய ஊகத்துக்கு விட்டுறேன். ஆனால் திருமா பேசுகின்ற போது மத்திய அரசினுடைய தலையீடு இருப்பதாக யூகிக்கிறேன், என்னுடைய யூகம் தான் சொன்னார். யூகம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் உங்களுடைய யூகம் உண்மை இல்லை என்பதை மட்டும் சொல்லுகிறேன். இந்த இந்த அழகாக வந்து நம்மளுடைய குணசேகர் சொன்னார், என்னால் சொல்ல முடியாது. ஆனால் குணசேகருக்கு சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா அவர் சொன்னால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் என்ன சொன்னார், இன்று இரவுக்குள் பதில் வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன் கவர்னர் என்று சொன்னார். அதனால இப்போ கேட்ட எல்லாருக்குமே அவருடைய பதிலையே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்லலை, அதை அவர் சொல்லுவதாக வைத்துக்கொள்வோம். அதே மாதிரி யமனுடைய கேள்வி ஒரு ஒண்டர்ஃபுல் கேள்வி. இந்த பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் ஒரே இருக்க வேண்டும், பவர் சென்டர் விலகி போகக்கூடாது என்பதுதான் சசிகலாவை சிஎம்மாக ஆக்க வேண்டும் என்கின்ற சசிகலா கோஷ்டியினுடைய எண்ணம் என்பது வெளிப்படை. அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடிக்கு மறுபடியும் நிச்சயமாக தினகரன் வந்து பவர் சென்டராக கட்சியில் இருந்து கொண்டு நிச்சயமாக இடைஞ்சல் தான் கொடுப்பாங்க. அவருடைய கையில் தான் இவர் இருக்க முடியும். எனவே எடப்பாடி வந்து ஜிஎஸ் ஆக இருந்தால் அது சரியாக இருக்க முடியும். அதை அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்ப ஓ பன்னீர்செல்வம் சிஎம்மாக இருக்கின்ற போது அவர் பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்று விரும்பி அவருக்கு அந்த பொதுச் செயலாளர் கொடுத்து இவரை சிஎம்மாக வைத்து பவர் சென்டர் ஒன்னா வச்சு அதிமுக கொண்டு போயிருக்கலாம் அல்லவா? அதை செய்யவில்லையே. எனவே இவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். அதுக்கு முன்னால நிறைய கேள்வி கேட்டாங்க. அன்றைக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் சொல்லுவதன் மூலமாக இப்போ ஓபிஎஸ் குரூப்புக்கு ஆதரவாக பேசுவதாக ஆகிவிடும், அதனால நான் சொல்ல வேண்டாம்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் சாதாரணமான ஒரு விஷயம், ஓபிஎஸ் ஆதரவாளர் தான் அன்வர் ராஜாக்கு கூட நல்லா தெரியும். அங்கே இருப்பவர்கள் காலிலே விழ வேண்டும் என்று சொன்னா காலில் விழுந்துதான் ஆகணும். இன்னைக்கு காலையில வந்து மந்திரி இருப்பார், நாளை காலையில் இருக்க மாட்டாரு.
எங்கேயோ இருந்தவர் ஒரு நாளைக்கு எம்எல்ஏ ஆவார். இதுதான் அந்த கட்சியினுடைய ராணுவ கட்டுப்பாடு. அதை மீறி ஓபிஎஸ் செயல்பட்டு இருக்க முடியாது. எனவே அங்கு இருக்கும்போது அப்படித்தான் அவர் செயல்பட வேண்டும். அது இருக்க முடியாது என்கின்ற அந்த கான்ஃபிளிக்ட் வந்த காரணத்தினால தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். அவரோடு இருக்கிற இந்த 10 பேரும் அந்த கான்ஃபிளிக்ட்னால தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரியாக எண்ணம் உள்ளவர்கள் பல பேர் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரே ஒரு லாஜிக் மட்டும் பாருங்க. 124 பேர் சுதந்திரமாக தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம் என்று சொன்னால், அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால், அவர்கள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று பொருள். அந்த நம்பிக்கை இல்லாதவர்களை லிஸ்ட்ல வச்சு கவர்னர் நம்ப வேண்டும் என்பது என்ன அவசியம்? ஆகவே இதையே என்னுடைய ஒரு இறுதி கருத்தாக நான் அதை சொல்லுங்க. அதை கவர்னர் அதையாவது சொல்லட்டும். எனக்கு நம்பிக்கை இல்ல, யாருக்கும் இங்க மெஜாரிட்டி இல்ல, அதனால நான் பிரசிடென்ட் ரூல கொண்டு வரேன், அதையாவது எடுக்கட்டும் டெசிஷனை. நான் என்ன கேட்கறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்ற. ஏன் இந்த தாமதம்? யமுனனுக்கு ஒரே ஒரு பதில் விட்டு போச்சு. யமுனனுக்கு ஒரே ஒரு பதில் விட்டு போச்சு. யமன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் யங்ஸ்டர் ஜேர்னலிஸ்ட். ஆனா அவர் வந்து எதையாவது பண்ணுங்க எதையாவது பண்ணுங்கன்னாரு. எதையாவது பண்ணுவதற்கு ஒரு கவர்னர் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். சரியானதை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் என்ன சொல்றேன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் காலம் தாழ்த்தவில்லை. நீங்க ஒண்ணு எதுவுமே பண்ணாம இருக்கிறது யார் பண்ணுங்கன்ற சொல்றாரு. எதுவுமே பண்ணாம இருக்கிறது எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு கவர்னர் இருக்கு. எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கே கவர்னர் இருக்கு. அதுக்கும் கவர்னர் தேவையில்லை. இல்ல எதையாவது பண்ணிருந்தால் சசிகலாவை பதவியில் ஏற்றி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் என்ன ஆயிருக்குங்கிறது தெரியும். இரண்டாவது செக்மெண்ட் 24 மணி நேரம் தான் ஆகிறது. யமுனன் உங்களுடைய பார்வைக்கு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய லிஸ்ட்டை கொடுத்து 24 மணி நேரம் தான் ஆகிறது. மறுபடியும் அவர் சந்திக்க இருக்கிறார். எனவே வந்து நான் வந்து குணசேகரனுடைய வார்த்தைகளை எடுத்து இன்று இரவு ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். திரும்ப உங்களுடைய நிறைவு கருத்து. அது இருதரப்பும் இப்போ வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார்கள். இப்போ சசிகலா அம்மையாருடைய தரப்பில் 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தானும் ஆட்சி அமைக்க விரும்புகிறார். அவர் மீது மிகப்பெரிய நன்மதிப்பு சமூகத்தில் இருக்கிறது. பொதுமக்கள் வெகுவாக ஆதரிக்கிறார்கள். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் லாஜிக்னு ஒன்று இருக்குது, அது டெக்னிக்கல் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் ஆட்சி அமைக்கணும்னா மக்கள் ஆதரிக்கிறார்கள் எனவே முதல்வராகலாம் அப்படின்னு கவர்னர் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்களாங்கிறத வந்து உறுதிப்படுத்தி ஆகணும். அப்போ இவருக்கு தேவை, இன்றைக்கி இருக்கிறது 9, இன்னும் அவருக்கு 109 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. இப்போ இந்த 109 சட்டமன்ற உறுப்பினர்களை கழிச்சிட்டா மிச்சம் அங்கே இருக்கிறது 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அப்போ சசிகலா அம்மையாருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் வெறும் 15 பேர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அவர் சுதந்திரமாக விட்டுட்டா கூட ஆட்சியில் யார் இருந்தாலும் 118 வேணும், 118 வேணும். 117 ஜெயலலிதா அவர்கள் இல்ல, உறுப்பினர் எண்ணிக்கை குறைவு. சரி, ஆமா, அதனால 117 இருந்தா போதும். 118 இருந்தா தான் அவர் சபாநாயகர் கழிக்கணும்ல. ஒரு எம்எல்ஏ இல்ல, ஆர்கே நகர் ஒரு எம்எல்ஏ இல்ல, ஆர்கே நகர் ஒரு எம்எல்ஏ இல்ல, அதனால 233. ஆக 117 தேவை. அவர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல தொடர வேண்டும் என்றால் 117 வேண்டும். 117 வேணும். 117 வேணும்னா இன்னைக்கு இருக்கிறது அண்ணன் பன்னீர் அவர்களுக்கு 9 தான். அப்ப என்ன 108 பேர் வேணும். 108 பேர் அங்கிருந்து வருவார்கள் அப்படிங்கறத வந்து எப்படி நம்மால நம்ப முடியல. 108 பேரும் சசிகலா அணியிலிருந்து தாவி இந்த பக்கம் வந்து இவர் மெஜாரிட்டியை நிரூபிப்பார் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஒருவேளை ஒரு 50 பேர் வந்தால் கூட இவருக்கு 59 எம்எல்ஏ இருக்கலாம், 60 பேர் வந்தால் 69 எம்எல்ஏக்கள் இருக்கலாம், 2 பேரும் சம வலிமை பெறலாம், ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இங்கே வந்து யாராலும் பெரும்பான்மை காட்ட முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு, இங்கே யாராலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு, அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது கவர்னருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அண்ணன் சேகர் அவர்கள் ஒன்றை சொன்னார், திருமாவளவன் வந்து யூகிப்பதாக சொன்னார். எல்லோரும் யூகிக்கலாம். நான் தொடக்கத்தில் யூகித்தேன் அப்படின்னு சொன்னேன். எய்ம்ஸ் மருத்துவர்கள்லாம் வந்த போதே நான் யூகித்தேன். அந்த யூகம் இப்போ ஒன்றொன்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து உறுதிப்பட்டு வருகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன். வெறும் யூகமாக மட்டுமே அதை நான் சொல்லலை. ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு தரப்பை வந்து, அதாவது சசிகலா அம்மையார் முதல்வராக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க மத்திய அரசு. அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்களுடைய நாடி பார்க்குறாங்க அவங்க, அதுவும் ஒரு காரணம் தான். அண்ணன் பன்னீர் அவர்கள் 2 நாள் கழித்து திடீர்னு ரிவோல்ட் பண்ணதுக்கும் மக்களுடைய எதிர்ப்பு ஒரு காரணம்னு கூட நம்ம சொல்லலாம். உண்மையிலே மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது. அதுக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே இவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு உருவானது ஆரம்ப காலத்திலிருந்தே.
அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து சசிகலா அம்மையாருடைய குடும்பம் வந்து இந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணுது, தேவையில்லாத ஊழல் வழக்குகளில் போய் ஜெயலலிதா வந்து ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவான வெறுப்புங்கிறது உள்ளூர வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க, வெளியே அனுப்புனாங்க, மறுபடியும் இவங்களை மட்டும் வந்து உள்வாங்கிக்கிட்டாங்க. ஓரளவுக்கு அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சரி இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி கூட எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மையார் இறந்த பிறகு அவங்களுடைய தலைமாட்டில் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக சசிகலா அம்மையாருடைய குடும்பத்தினர் உட்கார வைக்கும்போது பொதுவான மக்கள் மத்தியில் பெரிய வெறுப்பு உருவாச்சு. அதுக்கு பிறகு இவங்க ஒவ்வொருத்தராக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்களை எல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வந்து அதிகாரத்தில் அமர வைக்க துடிக்கிறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆகவே ஆளுநர் என்ன செய்ய வேண்டும்? அதனால சசிகலா அம்மையாருக்கு எதிராக பொதுமக்களிடையே வெறுப்பு இருந்தாலும் எதிர்ப்பு இருந்தாலும் டெக்னிக்கலா வந்து ஆட்சி அமைப்பதற்கு அவங்கள்ட்ட 124 பேர் இருக்கிறாங்க. இப்போ கவர்னர் வந்து பொதுமக்கள் உணர்வை மதிச்சு ஆட்சிக்கு அமைக்கிறதா அல்லது சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மையை பார்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவருக்கு சட்டம் இடம் கொடுக்குதா? பெரும்பான்மையை பார்த்து ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தில் உள்ளது. ஆனால் அவர் தவிர்க்கிறார். தவிர்ப்பதனால்தான் நாம் பிஜேபி தலையீடு இருக்கின்றோம். 5ஆம் தேதி வந்து ராஜினாமா செய்கிறார் அண்ணன் பன்னீர். 5ஆம் தேதி வந்து ப்ரப்போசல் பண்ணுறாங்க சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர்னு. அன்னைக்கு இவர் இங்கிருந்து தமிழகத்தை விட்டு கிளம்பி மும்பைக்கு போறார். 5 நாள் கழிச்சு வரார், 9ஆம் தேதி தான் வரார். அப்ப இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இதை பற்றி நிறைய நாம பேசலாம். இன்றைக்கு ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த காம்போசிட் எலெக்ஷன் சீக்ரெட் பேலட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி பண்றதும் வந்து சரியானதா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஃப்ளோர்ல எல்லாமே வெளியில வச்சு ஓட்டு போட வைக்கணும். கவர்னர் பங்களாவிலே அல்லது வேற எங்கேயோ ஒரு பொது இடத்துல சட்டசபையை கூட்டி எப்படி பண்ண முடியாது? சட்டசபையை கூட்டினா சட்டசபையில் முதல்வர், இவர் முதல்வராக உட்கார்ந்து தான் சட்டசபையை கூட்ட முடியும். அவர் சபாநாயகராக இருக்கணும், இவர் முதல்வராக இருக்கணும், சட்டசபையை இவர் தான் கூட்டணும். அப்ப கூட்டினாங்க என்ன ஆகுன்னு சொன்னா யாருக்கு பெரும்பான்மைன்னு வந்து நிரூபிக்கணும். அப்ப அங்க வந்து டிவிஷன் தான் கொண்டு வர முடியும், அங்க சீக்ரெட் பேலட் கொண்டு வர முடியாது. டிஃபென்ஸ் எல்லாம் வரும். சட்டசபை கூட்டுறதுல சார் ஒரு முதலமைச்சர் தான் சார் அந்த தீர்மானத்தை முன்மொழிய முடியும். சட்டசபையை கூட்டி முதலமைச்சர் தான் என்னுடைய அரசுமான சூழல் நம்பிக்கை கோரணும். நம்பிக்கை கோருறதுங்கிறது தீர்மானம் இல்லை, இது நம்பிக்கை கோரும் தீர்மானம். முதலமைச்சருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, கவர்னர் என்ன செய்யணுங்கிறத சொல்றதை விட நான் என்னுடைய வேண்டுகோள், இது நிகழாததா இருக்கலாம், நடக்க வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், சாத்தியம் இல்லாததா இருக்கலாம். ஆனால் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்தாங்க, அவங்க வந்து தான் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு சொல்லி வாக்களித்தார்கள். இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை. ஆகவே நான் தொடக்கத்தில் சொன்னேன், இது வந்து அதிமுக அரசு, மக்கள் கொடுத்த அரசு. இந்த அரசை காப்பாற்றணும். இந்த அரசை காப்பாற்றணும்னா ஜெயலலிதா அம்மையார், இது சசிகலா அம்மையார் வந்து பன்னீர்செல்வம் அவர்களையே முதல்வராக வந்து தொடர அனுமதிச்சிருக்கணும், அனுமதிக்கல. இப்போவாவது இவர்கள் சமரசம் செய்து கொள்வது ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பயனளிக்கும். இது ஒரு வேண்டுகோள். அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து இது பொது தேர்தலை நோக்கி தான் போகும். கவர்னருடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கும். ஒரு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ண பிறகு பொது தேர்தலை நோக்கி போகும். சமரசம் செய்து கொண்டு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஆளுநரிடம் அதிகாரம் போகும். ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதற்கு பிறகு பொது தேர்தல். பொது தேர்தலை வந்து அதிமுகவை தவிர மீது எல்லா கட்சிகளும் இன்றைக்கு விரும்பக்கூடிய நிலைமை இருக்கு. ஏன்னா பல கட்சிகளுக்கு நானும் பொது தேர்தலை வேண்டாம்னு தான் சொன்னேன். தொடக்கத்தில் பொது தேர்தலை திணிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு நாங்க இப்போ சந்திக்கிறதுக்கு நாங்களும் தயார். நீங்க அதாவது எனக்கு நான் என்ன சார் நீங்க சொல்றீங்க, நீங்க இருங்க ஒரு 10 எம்எல்ஏ எங்களால காப்பாற்ற முடியல, உங்களுக்கு போயிட்டாங்க. நாங்க தான் வந்து மற்ற எல்லாத்தையும் நாங்க அடக்கி ஆள்றோமா? மத்தியில ஒரு அரசாங்கம் இருக்கு, 4 டாக்டர் இருக்காங்க, அங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களும் இருக்காங்க. இவரையெல்லாம் வந்து எங்க சின்னம்மா வந்து தடுத்துட்டாங்களா? இல்ல உங்களுக்கு தடுக்க முடியுமா? உங்களுக்கு பாதிக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய எனக்கு ஒரு வரியில சொல்றேன் சுருக்கமா சார். தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது சார். இப்போ வருதா புயல் வந்தது, இப்போ வந்து தமிழ்நாடு பூரா ட்ரவுட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். நிறைய வாக்குறுதிகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகள் பூரா செய்யணும், எல்லாவற்றையும் செய்யணும். இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு இன்னும் ஒரு சுயநோக்கம் இருக்குது. சுயநோக்கம்னா அதிமுக தொண்டர்கள் அம்மாவுடைய நினைவிடத்தை அது கட்ட வேண்டும் என்று விரும்பி அதற்கென்று அரசு 15 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறது. அதையெல்லாம் கட்ட வேண்டும். அதிமுக அரசு இருந்தால்தான் இது அத்தனையும் நடக்கும்.
நம்முடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா இந்த வருடம் வருகிறது. அதை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். அதற்கு அதிமுக அரசு இருக்க வேண்டும். இதையெல்லாம் அதிமுகவின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள் எல்லாம் உணர்ந்து, தலைவர்களும் உணர்ந்து, எல்லோரும் 124 9 போய் சேர முடியாது, 9 தான் 124 வந்து சேர முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு வேண்டிய வழிமுறைகளை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பகிரங்க வேண்டுகோள், அமர் ராஜா அவர்களுடைய பகிரங்க வேண்டுகோள் நாங்க போடலாம். ஏற்கனவே அவர் அழைப்பு விடுத்து விட்டார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்துவோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து விட்டார். 124 9 சேர முடியாது. எனக்கு ஒன்று சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அண்ணன் பேசிட்டாரு, நீங்க நல்லா பேசுங்க. அதாவது என்ன பேசினார், ஆப்பர்ச்சுனிட்டி. பன்னீர்செல்வம் அவருடைய அம்மாவினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு, அமல்படுத்துவதற்கு சசிகலாவுடைய அவங்க வந்து தான் பண்ணணும்னார். பன்னீர்செல்வம் அம்மாவால் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். சசிகலா அம்மா இருந்த காலத்தில் அரசியலுக்கே வராதவர். இந்த கட்சிக்கும் அவருக்கு நேரடி இது கிடையாது. இல்ல இல்ல சொல்றேன். அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுன்னு சொன்னா அது மறுக்க வேண்டிய நிலைமை இன்னொருத்தங்களுக்கு வரும். அதனால 124 9 சேர போறதா இப்ப சமரசம் செய்து கொள்ளுங்கள் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. 109 104 124 என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கவர்னர் எங்களை பட்டியல் கேட்கவில்லை. கேட்டால் நாங்கள் அளிக்க தயார். சமரசம் செய்து கொள்ளுங்கள், சமரசம் செய்து கொள்ளுங்கிறத விடுக்கிற வேண்டுகோள் தமிழக நலன்களை கருத்தில் கொண்டு இப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன். இறுதியாக நம்முடைய ஆளுநர் மாண்புமிகு வித்யாசாகர் ராவ் அவர்கள் எடுக்க போகிற முடிவு மத்திய அரசின் உள்நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும். இப்பவே நீங்க உள்நோக்கத்தை கற்பிச்சிட்டீங்க. ஆமா, உள்நோக்கம் இருக்குல்ல அவருக்கு, உள்நோக்கம் இருக்குன்னு இப்பவே நீங்க உள்நோக்கம் கற்பிச்சிட்டீங்க. திரு சேகர், உங்களுடைய நிறைவு கருத்து. மத்திய அரசுக்கு இல்ல நான் வந்து இந்த ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்து விட்ட பிறகு என்னுடைய பிளாக்லையும் நான் எழுதின கட்டுரையும் அதிமுக உடையக்கூடாது, அதற்காக நான் என்னுடைய வாதங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் எழுதினோம். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. அன்வர் ராஜாவும் குப்புசாமியும் இங்கேயே வந்து ஒரு டீல் போட்டு ஒன்றா சேர்ந்து திருமா சொன்ன மாதிரி இவங்க போய் சேர்ந்துருந்து ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சியை கொடுக்கட்டும். இதில் மறுபடியும் வந்து அன்வர் ராஜா சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டு அல்லது திருமா சொல்லுகின்ற கவர்னர் எப்படி முடிவெடுக்கிறாரோ அதுதான் வந்து மத்திய அரசு நிலைப்பாடு அல்ல. கவர்னர் கான்ஸ்டியூஷனால தான் முடிவெடுக்க முடியும். நாம் அன்புனால இப்போ முடிவெடுக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருதி அங்கே 2 பேரும் உடைச்சிக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எது சட்டமோ அதுதான் செய்ய முடியும். அங்கே அன்பெல்லாம் பார்க்க முடியாது, அங்கே பஞ்சாயத்து பண்ற இடம் இல்லை. எனவே கவர்னர் மீது ஒரு பழியை தூக்கி போடாமல் நாம் இவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவோம், செய்யறாங்களான்னு பார்ப்போம். நன்றி. உங்கள் ஐவருடைய கருத்து பகிர்வுக்கும் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நான் உங்களை போன்றவே மக்களும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஆளுநர் மாளிகையினுடைய கதவு திறக்கட்டும், அவங்க என்ன கருத்தை சொல்றாங்கன்றதை நாம கேட்போம். அதுவரையிலும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.